உலகில் எக்கணமும் அதிசிறந்த திராவிடர்கள் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறம்பியந்த செயல் மறந்து வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே வாழ்த்ததுமே. Good morning to one and all present here. Welcome speech this given by Mrs. S. Devi, Head Department of the Commerce. Welcome, ma'am. A pleasant morning to all. I feel immense pleasure to welcome you all in this great day. Don't wait for the perfect moment. Take the moment and make it the perfect. And now I feel honored to welcome our chairman sir, J. Rajendra Prasad sir, and our principal sir, Dr. K. Palanisamy sir, and our academic coordinator, Mrs. Archana Manigandan. This program is organized by Jairam Arts and Science College, Rotary Club of Salem, 2 wings, coloring. I welcome all the dignitaries in the dais. Now it is time to introduce our child. Now it is time to introduce our chief guest, Mr. A.R. Arun sir, MCA LLB. He is an president at Eminent Investment Services, Salem. He has 20 years of experience in the field of software and financial consulting, etc. And he is expertise in various fields like entrepreneurship development, investing, trading in financial market, and so on. He has been invited as chief guest, business trainer and motivator, speaker by various colleges. Now I invite our eminent chief guest, the experts in the field of investment, who will share their insight on the basic of shares. Welcome, sir. Welcome, sir. Check. இந்த மைக் கொஞ்சம் ஆன் பண்ணி கொடுங்க. Good morning. So it's very nice to stand before you to have a good lecture. So basically, our session starts from first let me introduce myself as well as you can get introduced to yourself. So based on our session okay. So first of all, which language you prefer, English or Tamil? Tamil. So I too comfortable with Tamil. Okay. So என்னன்னு சொல்லி உங்களுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. Anyone? What? Seminar on? Okay. Any other answer? Share market patti. Any other answer? Okay.
இன்னைக்கு இந்த செமினார் ஒரே விஷயம் தான், நாம் சம்பாதிக்கிறத பற்றி. ஓகே, அது ஷேர் மார்க்கெட் இல்லை, எதில் வேணாலும் what are the things we have to do or we have to learn to earn money. ஸோ அதான் ஒன் லைன் கான்செப்ட். அதில் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எடுத்துக்கிறத பற்றி நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் த டைட்டில் ஆஃப் மீனிங் ஆஃப் த டைட்டில், கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். அண்ட் மைசெல்ஃப் அருண், என்னுடைய பேசிக் குவாலிஃபிகேஷன் MCA LLB. அதாவது பேசிக்கலி ஐ எம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆஸ் வெல் அஸ் அ லாயர். உங்களுக்கு ஒரு கொஷின் வரும், சார் நாங்கள் காமர்ஸ் ஸ்டூடெண்ட், நீங்கள் எடுக்கிற சப்ஜெக்ட் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், இங்கே ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்கோ லாயருக்கோ என்ன வேலை? வாட் மேக்ஸ் யூ குவாலிஃபை டு டேக் திஸ் சப்ஜெக்ட் ஆர் செமினார்? ஜெனரலாக அந்த கொஷின் உங்கள் மைண்டில் வரணும், வரலனாலும் நீங்கள் வரணும். The simple thing, though I am a software engineer and a lawyer, I am practicing financial markets for the past 20 years. ஸோ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற ஒவ்வொரு கான்செப்ட்டுமே எதுவுமே நான் புக்கில் படித்து எடுக்கிறது இல்லை. என்னுடைய ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நான் என்னுடைய டே டு டே லைஃப்பில் செய்கிறதையும் கற்றுக்கிறதையும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இட்ஸ் டோட்டலி அ ப்ராக்டிக்கல் ஓரியன்டட் லேர்னிங். ஓகே, அண்ட் த நெக்ஸ்ட் திங், இதை யார் வேணாலும் செய்ய முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் நான். ஓகே, ஸோ இட் இஸ் நாட் அ சப்ஜெக்ட் தட் இஸ் ஒன்லி ஃபார் காமர்ஸ் ஸ்டூடெண்ட். ஒரு டாக்டர், இன்ஜினியர், லாயர், ஏன் இன்னும் சிம்பிளாக சொல்கிறேன், காலேஜுக்கு போகாதவங்க, அவங்க கூட இந்த இண்டஸ்ட்ரியில் பற்றி கரெக்டாக என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா லைஃப் லாங் அவங்க ஏர்ன் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் என்னுடைய ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ திங். எதுக்காக நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் உங்கள் ரெகுலர் சப்ஜெக்ட் மாதிரியோ இல்லை நம்ம எக்ஸாமுக்காக படிக்கிறோம், படித்து முடிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு இந்த செமஸ்டரோட மறந்துடலாம் அப்படின்னு தயவுசெய்து நினைக்காதீங்க. இன்றைக்கி நீங்கள் ஏற்கனவே இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் சரி, தெரியலனாலும் சரி, இன்றைக்கி நீங்கள் இதை தெரிஞ்சுக்க போகிற ஒரு விஷயம் இன்னையிலேருந்து உங்கள் லைஃப் லாங்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. கண்டிப்பாக இருக்க போகுது. ஓகே, ஓகே, எல்லாரும் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க. எனி ரைட் நான் ரொம்ப இருக்காக இந்த சைடு ஓகே, இப்போ வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஃபீல் அதுக்கு இங்கே வேணால் லைட் ஆஃப் பண்ணுங்க. இங்கே போடுங்க, இதையும் ஆஃப் பண்ணுங்க. ஓகே, விசிபிளாக இருக்கா? ஓகே, ஸோ இன்னைக்கு நீங்கள் வாட் ஆர் த ஸ்டூடெண்ட்ஸ் பிகாம் எம்காம் என்னென்ன பேச்சஸ் இருக்கீங்க? பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஃபைன். ஸோ உங்கள் பிகாம் இன்னைக்கு நீங்கள் படிக்கிறீங்க, படித்து முடிச்சுட்டு பாதி பேருக்கு இதில் எம்காம் பண்ணணும், இல்லை சிஏ பண்ணணும், ஓகே, இல்லை இதோட நிறுத்திட்டு ஏதாவது ஒரு ஜாபுக்கு போகணும், இல்லை ஏதாவது பிஸ்னஸ் பண்ணணும். ஒவ்வொருத்தருக்கும் இப்படி ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? கண்டிப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, என்ன பிளான் பண்ண போகிறீங்கிறது தான் உங்கள் கரியர். ஓகே, சில பேர் பிஜி படிக்கணும், ரைட், படித்து முடிச்சுட்டு என்ன அடுத்தது சம்பாதிக்கணும். ஸோ சம்பாதிக்கிறதுக்கு ரெண்டே வழி. ஒன்று வந்து ஒரு இடத்துல எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணணும், சம்பளத்துக்கு வேலைக்கு போகணும். இன்னொரு வழி நீங்கள் ஓன் பிஸ்னஸ் பண்ணணும். அப்போ ரைட் ஆகணும். யூ கேன் பிகம் an entrepreneur or you can become an employee. ஸோ இந்த ரெண்டு வகையில் நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். உலகத்தில் நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரையும் பாருங்கள், கண்டிப்பாக இதை ஏதாவது ஒரு கேட்டகரியில் தான் ஃபிட் ஆகும். whether you may be an entrepreneur or you may be an employee. இன்னைக்கு இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் பற்றி நம்ம படிக்கிறதுனால நீங்கள் என்னவா ஆக முடியும்? எம்ப்ளாயாக ஆக முடியுமா, ஆண்டர்ப்ரனராக ஆக முடியுமா? எனி ஐடியா? See, there is no wrong answer. அதை மட்டும் நான் தெளிவாக சொல்கிறேன். வடிவேல் ஒரு படத்தில் சொல்லுவார் பற்றியா, நீங்கள் புரிஞ்சுலாம் நீ எல்லாமே தேவையில்லாது தான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிற ஆன்சர் எல்லாமே கரெக்ட் தான். அதனால ப்ளீஸ் பி இன்ட்ராக்டிவ். இந்த செஷன் வந்து
இன்ட்ரெஸ்டிங்காக போகணும், இன்ஃபர்மேட்டிவாக கொடுக்கறதுக்கு ஐ எம் ரெடி. பட் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டுட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக உங்களோட இன்ட்ராக்ஷன் தேவை. உங்கள் இன்ட்ராக்ஷன் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு இந்த செஷன் இன்ட்ரெஸ்டிங்காக போகும். இல்லைனா இது ஒரு நார்மல் செஷனாக தான் போகும். ஸோ ப்ளீஸ் பி யூ கேன் ஓப்பன் த மவுத். இதில் எந்த ரைட் ஆன்சரும் கிடையாது, ராங் ஆன்சர் எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் எந்திரிச்சு நின்று தான் பதில் சொல்லணும்னு இல்லை, நின்றுட்டு உட்காந்துட்டு கூட பதில் சொல்லுங்கள். பட் ஏதோ ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுங்க. ஸோ தட் ஐ கேன் கெட் அஷ்யூர்ட் மை செல்ஃப் நான் சொல்கிறது உங்களுக்கு ரீச் ஆகுதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கிற மாதிரியும் நான் ஒரு ட்ராக்கில் போயிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு டிஸ்கம்ஃபோர்ட் இருக்கும். ஓகே, அதுக்காக தான். ஸோ நீங்கள் இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜஸ்ட் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். ஓகே, குட். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டாக என்னன்னு நான் என்னுடைய லாங்குவேஜ்லையும் சொல்கிறேன். நீங்கள் எப்படி என்ன தெரிஞ்சிருக்கீங்கிறதும் என்னோட பெட்டராக கூட இருந்துக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சதையும் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை யூஸ் பண்ணி யூ கேன் பிகம் an employee or an entrepreneur. ரெண்டுக்குமே பாசிபிலிட்டி இருக்குது. அதை எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத, அதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் இருக்குது, இல்லை நம்ம என்னெல்லாம் ஸ்டெப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் வரதுக்கு முன்னாடி, இல்லை நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு எம்ப்ளாயி ஆகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் திங், இந்த உலகத்தில் எது மாதிரியான பிஸ்னஸஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிற பிஸ்னஸ் நிறையா இருக்குது. அந்த பிஸ்னஸ் எத்தனை டைப் இருக்குது? நீங்கள் ஒரு எம்ப்ளாயாக நீங்கள் படித்து முடிச்சுட்டு சார் நான் ரிஸ்க்லாம் எடுக்க விரும்பல, எங்கேயாவது ஒரு நல்ல பெரிய கம்பெனியில் போய் ஒரு எம்ப்ளாயாக ஜாயின் பண்ணி மாதம் 30 நாள் ஆனால் சேஃபாக சம்பளம் வாங்கிட்டு லைஃப்பை நான் செட் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதும் கரெக்டு தான். நான் வந்து சார் கொஞ்சம் சேலஞ்ச் எடுத்து என்னுடைய ஓன் மணி, டைம், எஃபோர்ட்ஸ் இதெல்லாம் எடுத்து ரிஸ்க் எடுத்து நான் ஒரு பிஸ்னஸ் மேன் ஆகணும், ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறதும் கரெக்டு. இந்த ரெண்டில் நீங்கள் எந்த கேரியர் பார்த்து சூஸ் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், நம்மளை சுற்றி எது மாதிரியான பிஸ்னஸஸ் நடக்குது. தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். எதுக்காக அதை சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு கம்பெனிக்கு எம்ப்ளாயியாக போனால் கூட நீங்கள் ஜாயின் பண்ண போகிற கம்பெனி எது மாதிரியான கம்பெனி, அவங்க அங்கே என்ன செய்கிறாங்க, அங்கே நீங்கள் என்ன செய்யணும், என்ன செஞ்சால் நீங்கள் அந்த ஆர்கனைசேஷன்லையோ கம்பெனிலையோ வளர முடியும், அதுக்கு தேவையான ஸ்கில் செட் என்னன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ இத்தனை விஷயம் இருக்குது. ஒரு கம்பெனிக்கோ ஒரு ஆர்கனைசேஷனுக்கு ஜஸ்ட் எம்ப்ளாயாக போய் சேர்றதும் அவ்வளோ சாதாரணமான விஷயங்கள் கிடையாது. அது ஒரு ஈஸியான சான்சஸாக இருந்தால் இன்றைக்கி நம்ம நாட்டில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டே இருக்காது. படித்து முடித்த எல்லாரும், டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாரும் ஒரு கம்பெனியில் நல்ல சேலரியில் செட்டில் ஆகிருப்பாங்க. பட் ரியாலிட்டி அதான், 10ல் இல்லை 100ல் 40-50 பேர் கூட ஒரு நல்ல கம்பெனியில் செட்டில் ஆகுறாங்க. ரீசன் என்ன? பிஸ்னஸ் ஒரு நாலேஜ் வேணும். நாம் ஒரு இடத்துல ஒரு கம்பெனிக்கு அப்ளை பண்ணுறோம்னா அந்த கம்பெனி இது மாதிரியான கம்பெனி, அங்கே நமக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும்னா நம்மக்கிட்ட என்னென்ன ஸ்கில் செட் டெவலப் பண்ணிக்கணுங்கிற பேசிக் சென்ஸ் நம்ம டெவலப் பண்ணிக்கணும். ஸோ அதுக்காக தான் இந்த கொஷின். நம்மளை சுற்றி எத்தனை டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த வேர்ல்டில் நம்மளை சுற்றியும் இல்லை, இந்த உலகத்திலேயே எது மாதிரியான பிஸ்னஸஸ்லாம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேன் யூ கிளாஸிஃபை த டைப்ஸ் ஆஃப் பிஸ்னஸ்? எல்லாரும் பிஸ்னஸ் மேனும் பிஸ்னஸ், பட் எத்தனை டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு தெரிஞ்சுக்க சொல்லுங்க. எத்தனை டைப் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கு? படம் 4 பிஸ்னஸ், 4 டைப் ஆஃப் ஷோரூம் பிஸ்னஸ். ஓகே, அது என்ன கேட்டகரியில் வரும்? ஓகே, இப்போ நான் கேட்கறது கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ் அப்படி கூட வச்சுக்கோங்க. வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ்? ஹோல்சேல், ரீட்டைல். குட், ஒரு கிளாப் கொடுக்குப்பா. ஹோல்சேல், ரீட்டைல், அது எது மாதிரியான பிஸ்னஸ்? ஹோல்சேல், ரீட்டைல்ங்கிறது டைப் ஆஃப் பிஸ்னஸ். அது என்ன கேட்டகரி ஆஃப் பிஸ்னஸ்? It's a trading business. Okay, so other than the slide நம்ம பார்க்கணும். The first type is manufacturing. Manufacturing என்ன? ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறது. எந்த பொருளாக இருந்தாலும் சரி,
நம்மளை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு பொருளுமே இங்கே ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆகி தான் வருது. இங்கே இருக்கிற ஏசியாக இருக்கட்டும், ஃபேனாக இருக்கட்டும், இந்த மைக்காக இருக்கட்டும், நாம் போட்டிருக்க ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், இந்த டேபிள் சேர்ஸ் எல்லாமே மேனுஃபேக்சர் பண்ணி தான் வருது. ப்ராடக்ட் வேறையாக இருக்கும், பட் அது எங்கே உற்பத்தி ஆகிற ஒரு இடத்துக்கு ஒரு இடம் இருக்குது. ஸோ அதை உற்பத்தி பண்ணுறவங்க பேர் தான் மேனுஃபேக்சரர். அந்த டைப் ஆஃப் பிஸ்னஸ் நீங்கள் எந்த பொருளை மேனுஃபேக்சர் பண்ணாலும் அது சின்ன பொருளோ பெரிய பொருளோ நீங்கள் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பண்ணுறீங்க அப்படின்னாலே தட் இஸ் அ டைப் ஆஃப் பிஸ்னஸ் மேனுஃபேக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கார் எடுத்துக்கலாம். ஒரு கார் எங்கே மேனுஃபேக்சர் ஆகும்? ஒரு கார் ஃபேக்ட்ரியில். ஓகே, அது வந்து மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் இஸ் ட்ரேடிங் பிஸ்னஸ். ஒரு தம்பி சொன்னார்ல, ஹோல்சேல், ரீட்டைல், இட்ஸ் அ டைப் ஆஃப் சேல்ஸ். ஸோ ட்ரேடிங்னா என்ன? நாம் எதுவும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, பட் ஒரு இடத்துல மேனுஃபேக்சர் ஆன ஒரு விஷயத்தை வாங்கி இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ண போகிறோம். அதுக்கு பேர் என்ன? ட்ரேடிங் பிஸ்னஸ். அது ஹோல்சேலாக இருக்கலாம், ரீட்டைலாக இருக்கலாம். இப்போ கார் ஷோரூம்ங்கிறது ஹோல்சேலாக ரீட்டைல் பிஸ்னஸ் ஆகும். இட்ஸ் அ ரீட்டைல் பிஸ்னஸ். அவர் ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து ஒரு 100 கார் வாங்கி வச்சு ஒரு ஷோரூம் வச்சு அந்த ஷோரூமில் காரை டிஸ்பிளே பண்ணி அந்த காரை பற்றி மார்க்கெட் பண்ணி ஒவ்வொரு காராக விற்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் ரீட்டைல் பிஸ்னஸ். தட் இஸ் நத்திங் பட் ட்ரேடிங். ஸோ அந்த கார் மேனுஃபேக்சரர் பண்ணுற பேர் மேனுஃபேக்சரர், அந்த ஷோரூம் நடத்துவது வந்து ட்ரேடிங் பிஸ்னஸ். அண்ட் த தேர்ட் திங், சர்வீஸ் ப்ரொவைடிங். அதே காரு நாளைக்கு ஏதாவது ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா நமக்கு சர்வீஸ் பண்ணி கொடுக்க ஒரு ஆள் வேணுமா வேணாமா? அது மட்டும் சர்வீஸ் பிஸ்னஸ் இல்லை. ஒரு டாக்டர் இஸ் அ சர்வீஸ் ப்ரொவைடர். அவர் எதையும் மேனுஃபேக்சர் பண்ணுறது இல்லை, எதையும் வாங்கி விற்கிறது இல்லை. பட் உங்களுக்கு ஒரு வியாதினா நீங்கள் அவங்கள்ட்ட போகிறீங்க, ஹி செக்ஸ் யுவர் பாடி, ஃபைனலாக உங்களுக்கு இந்த டேப்லெட் சாப்பிடுங்கன்னு எழுதி கொடுக்குறாரு. ஹி இஸ் ப்ரொவைடிங் சர்வீஸ் டு யூ. ஒரு ஆடிட்டர், ஒரு லாயர், ஒரு இன்ஜினியர், ஒரு டீச்சர், ஒரு கார்பெண்டர், ஒரு எலக்ட்ரிஷியன், ஸோ இவங்க யாருமே எந்த பொருளையும் வாங்கி விற்கிறது இல்லை, எதையும் உற்பத்தி பண்ணுறது இல்லை. பட் அவங்ககிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில் செட்டை இன்னொருத்தருக்கு கொடுத்து அதுக்கு பதிலாக ஃபீஸ் வாங்கிக்கிறாங்க. ஸோ இவங்களாம் சர்வீஸ் ப்ரொவைடர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ யூ கேன் பிகம் அ மேனுஃபேக்சரர், யூ கேன் பிகம் அ ட்ரேடர், யூ கேன் பிகம் அ சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ இது மூணுமே பிஸ்னஸ் தான். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ரூட்டில் நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லையா அது செய்கிற கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். எனக்கு மேனுஃபேக்சரிங் ஸ்கில்ஸ் இருக்குது, ஐ எம் இன்ஜினியர் அப்படின்னா நீங்கள் கார் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனியில் போய் ஜாப் செய்யலாம். சார் ஐ எம் நாட் இன்ஜினியர், பட் எனக்கு நல்லா பேச தெரியும், ஒரு காரை சேல்ஸ் பண்ண தெரியும்னா நீங்கள் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் உங்களுக்கு எந்த ஒர்க்கும் கிடையாது, பட் கார் ஷோரூமில் உங்களுக்கு வேலை இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் ஸ்கில் செட் என்ன, உங்கள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சாதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு வேலை தேடுறதுனா கூட எங்கே போய் தேட முடியும் அப்படின்னு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு சார் எனக்கு 10 பேருக்கு முன்னாடி இன்னும் பேச ஜென்மத்துக்கும் வராது அப்படின்னா அவர் காலேஜில் ஒரு லெக்சரர் ஜாப்க்கு அப்ளை பண்ணால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஸர் ஆகிறதுக்கு, ஒரு ட்ரெயினர் ஆகிறதுக்கு, ஒரு ஸ்கூல் டீச்சர் ஆகிறதுக்கு மெயின் ஸ்கில் செட் என்ன? 500 பேர் உட்காந்துருந்தா கூட 1/2 மணி நேரம் கையில் பேப்பர் இல்லாமல் பேச தெரியும். அந்த ஸ்கில் இல்லைன்னா அவங்க ட்ரைனிங் ஃபீல்டுக்கே வரக்கூடாது. ஸோ அதுக்கு ஒரு யூனிக்கான செட். ஒருத்தர் பயங்கரமாக நாலேஜபிள் பர்சனாக இருக்கார், பயங்கரமாக டிசைனிங்காக ஒன்று தான் தெரியும், அவர் இஸ் பெஸ்ட் ஃபார் மேனுஃபேக்சரிங் செக்டர். அவரை கொண்டு போய் காலேஜில் ஒரு ப்ரொஃபஸராக வேலைக்கு சேர்க்கணுமா என்ன ஆகும்? ஸோ நம்ம ஸ்கில் செட்டை ஐடென்டிஃபை பண்ணினா நாம் நம்மளை எந்த இடத்துல ஃபேஸ் பண்ணணும். And the last one, investing. உங்களுக்கு இதனால நான் சொல்லிட்டு இருந்தேன்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் இது எத்தனை இன்வால்வ் ஆகுது. ஓகே, த ஃபைனல் டைப் ஆஃப் ஒரு ஆண்டர்பிரனர் ஆர் பிஸ்னஸ் இஸ் இன்வெஸ்டிங். எத்தனை பேர் இன்வெஸ்டிங்னா கேள்விப்பட்டிருக்கீங்க, அதை செய்கிறவங்கள பார்த்துருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்வெஸ்டிங்னா என்ன? ஒரு பிஸ்னஸ் நல்லா நடக்குது, எனக்கு அது மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதுக்கு டைமும் இல்லை, ஓகே, பெரிய டீமும் இல்லை, இல்லை எனக்கு அதுக்கு உண்டான ஸ்கில் செட்டும் இல்லை, ஆனால் அந்த பிஸ்னஸ் அருமையான பிஸ்னஸ்னு தெரியுது.
இப்போ நிறைய பேருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ போத்தி ஷோரூம் எடுத்துக்கோங்க, மங்களன் மங்கள் எடுத்துக்கோங்க, இல்லை ஏதோ உங்களுக்கு சேலத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் சொல்லுங்க. செல்லர்ஸ் ஒரு பெரிய ரீட்டைல் ஷோரூம், அசெட் பண்ணலாம். ஓகே, காலேஜஸ், ஸ்கூல்ஸ், ரீட்டைல் ஷோரூம்ஸ், இல்லை நம்ம சேலத்தில் ஒரு பிராண்டட்னா நர்சூஸ் காஃபி. ஸோ இது மாதிரியான விஷயத்த செய்யணும்னு உங்களுக்கும் ஆசையாக இருக்கும். ஆனால் அதுக்குண்டான பெரிய டீம் இருக்காது, அமௌண்ட் இருக்காது, அதை செய்யறதுக்கான ஸ்கில் செட்டும் நம்மகிட்ட கம்மியாக இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் செய்கிறவங்களை பார்த்து எப்படி சம்பாதிக்கிறாங்க, நாமளும் இது மாதிரி செஞ்சால் நாமளும் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம், நமக்கு தோணு இருக்கா தோணுங்களா? கண்டிப்பாக எனக்கு தோணும், உங்களுக்கும் 90 to 90% எல்லாத்துக்கும் தோணும். இது வந்து தோணுலனாலும் அந்த ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. நம்மளை சுற்றி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களை பார்த்து 4 விஷயம் கற்றுக்கணுமே ஒழிய ஃபஸ்ட்டு திங் பொறாமப்படக்கூடாது. ரெண்டாவது விஷயம், எப்படி சம்பாதிக்கிறாங்கன்னு அவங்கள பார்த்து ஏங்கிக்கிட்டே இருக்கக்கூடாது. நாமளும் அவங்கள மாதிரி சம்பாதிக்கிறதுக்கு என்ன மெத்தடுன்னு கண்டுபிடிக்கணும். அப்படி அதுக்கான ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இல்லை ப்ராப்பர் மெத்தட், ஒரு லாங் டேர்ம் மெத்தட் தான் இன்வெஸ்டிங். ஸோ என்னால் டாடா ஸ்டீல் மாதிரி ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி ஆரம்பிக்க முடியலனாலும் அந்த டாடா ஸ்டீல் கம்பெனியில் நான் ஆசைப்பட்டிருக்கேன். நாமளும் இந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னராக இருந்தால் நமக்கு எவ்வளோ வருமானம் வரும்ட்டு. அப்போ அந்த கம்பெனியில் என் பணத்தை நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நானும் அந்த கம்பெனியில் ஒரு பார்ட்னர் தான். அப்போ ஒன்ஸ் ஒரு கம்பெனியில் நான் பார்ட்னர் ஆகிட்டேன்னா அந்த கம்பெனி வளர வளர நானும் வளர்ந்துட்டு இருக்கிற மாதிரி தானே அந்த ரைட் ஆகும். அதுதான் இன்வெஸ்டிங். அந்த இன்வெஸ்டிங் பண்ணுற இடம் தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஓகே, காட் இட்? ஸோ நீங்கள் பிஸ்னஸ் மேன் ஆகணும்னாலும் சரி, நீங்கள் சம்பாதிக்கணும், அதாவது நீங்கள் ஒரு ஒர்க் எம்ப்ளாயி ஆகணும்னாலும் சரி, ஒரு ஆண்டர்ப்ரனர் ஆகணும்னாலும் சரி, ஓகே, இந்த 4 விஷயத்தையும் மைண்டில் வச்சுக்கோங்க. மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீஸ் ப்ரொவைடிங் அண்ட் இன்வெஸ்டிங். இது 4 உங்களுக்கு எது பிடிச்சிருந்தாலும் செய்யுங்க. இது ஃபஸ்ட்டு 3மே பிடிக்கலனாலும் கண்டிப்பாக 4வது மூலிமா நீங்கள் ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகே, ரைட். இப்போ நம்ம ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ ஒரு கம்பெனியில் நம்ம பார்ட்னர் ஆகிட்டா அந்த கம்பெனி வளர்றப்போ நாமளும் ஏர்ன் பண்ணலான்னு பார்த்தோம். அப்போ நாம் அந்த கம்பெனியில் என்ன வாங்க போகிறோம்? ஷேர்ஸ். ஏன்னா டைரெக்டாக சப்ஜெக்ட்டுக்கு வந்துட்டுனா நீங்கள் பிகாம்ங்கிறதுனால நான் ஷேர்னா என்ன, கம்பெனினா என்னங்கிற பாயிண்ட்லாம் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா அது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், சொல்ல ஆரம்பித்தா போர் அடிச்சு. ஸோ ஒரு கம்பெனியில் நான் ஷேர்ஸ் வாங்கிட்டேன்னா அந்த கம்பெனி டெவலப் ஆகாக என்னோட ஷேர் ப்ரைஸும் ஏறும், எனக்கு வருமானம் வரும். சப்போஸ் நான் வாங்கின கம்பெனியோட ஷேர்ஸ் அந்த கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, கம்பெனி லாஸில் போயிட்டு இருக்குன்னா நான் வாங்கின ஷேரோட ப்ரைஸும் குறையும். பை த சேம் டைம் எனக்கும் லாஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அது இந்த லாஸை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுங்கிறது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், அது ஒரு டாபிக். அதெல்லாம் இப்போ நம்ம சொல்ல முடியாது, சொல்கிறேன். ஸோ ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்கிட்டா நமக்கு ப்ராஃபிட்டும் வரும், லாஸும் வரும். இதுக்கு பேர் ஷேர்ஸ். இப்போ இந்த ஷேர்ஸை வந்து நாம் என்னன்னு சொல்லணும். இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஷேர் வாங்கி வச்சிடுறேன், அது ஒரு 5 வருஷம் கழிச்சு விற்கிறேன். நான் இன்னைக்கு 100 ரூபாய்க்கு வாங்குறது 5 வருஷம் கழிச்சு 500 ரூபாய்க்கு போகுது. நான் விற்றனா எனக்கு 400 rupees ப்ராஃபிட் இருக்குது. அந்த ரைட் ஆகும். இது எப்படி சிமிலர் தான்? இதே மாதிரி விஷயத்தை நம்ம வேற எங்காவது பண்ணியிருக்கோமா? எங்கே பண்ணியிருக்கோம்? கோல்டு. சூப்பர், ஒரு கிளாக் கொடுப்போம். கோல்டில் பண்ணியிருக்கோம். அடுத்தது லேண்டில் பண்ணியிருக்கோம். ஒரு எங்கேயாவது ஒரு இடத்துல லேண்ட் வாங்கி போட்டுருவோம், கிளாக் வாங்கி போட்டுருவோம், இல்லை ஒரு வீடு வாங்கி வச்சுருவோம். அது ஒரு பர்டிகுலர் நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும், நாம் அதை விற்று ப்ராஃபிட் பண்ணுவோம். ஸோ இது வரலும் நம்ம பேரண்ட்ஸ், இன்க்ளூடிங் மை பேரண்ட்ஸ் இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸ், எல்லாருமே இந்தியாவில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்கன்னா இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்றா காசை கொண்டு போய் லேண்டு வாங்குவாங்க, ஒரு பில்டிங் வாங்குவாங்க, இல்லை அப்படின்னா கோல்டு வாங்குவாங்க, சில்வர் வாங்குவாங்க. இதை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்னமும் இந்தியாவில் 90% ஆஃப் த பீப்புள் இதை மட்டும் தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒன்லி 10% ஆஃப் த பீப்புள் தான் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அப்போ ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் என்ன? இப்போ நம்ம தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் செஞ்சு வாங்கி இன்னைக்கு நீங்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வாங்கி செய்கிற விஷயத்துக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் ஃபிசிக்கல் அசெட்ஸ். ஒரு லேண்டோ, கோல்டோ,
எதுலாம் கண்ணால் பார்க்க முடியுதோ, லைவாக எக்ஸிஸ்டன்ஸில் இருக்குதோ, உங்களால் டச் பண்ணி ஃபீல் பண்ண முடியுதோ, அதையெல்லாம் நம்ம வந்து ஃபிசிக்கல் அசெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஆனால் ஒரு ஷேர், ஒரு கம்பெனியில் நான் ஷேர் வாங்குறேன் அப்படின்னா அந்த ஷேரை உங்களால் தொட்டு பார்க்க முடியுமா? முடியாது. ஆனால் அது ஒரு அசெட், அதுக்குன்னு வேல்யூ இருக்குது. அப்போ அந்த ஷேர்ஸ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும்? பணம், இன்டான்ஜிபிள் அசெட். அதை தான் நாம் இங்கே வந்து என்ன அசெட்னு சொல்கிறோம்? ஃபினான்ஷியல் அசெட்னு சொல்கிறோம். ஸோ டான்ஜிபிள், இன்டான்ஜிபிள் அப்படின்னு சொல்லலாம். ஃபிசிக்கல், இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா ஃபிசிக்கல், ஃபினான்ஷியல். அதாவது எந்த அசெட்ஸ்லாம் ஒரு சர்டிஃபிகேட் ஃபார்மில் இருக்குதோ, ஒரு டாக்குமெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கோ, ஒரு எலக்ட்ரானிக் மீடியம் டிஜிட்டலாக இருக்கோ, அதை எல்லாமே நம்ம வந்து ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ அது மாதிரி என்னென்ன ஃபினான்ஷியல் அசெட்ஸ் இருக்கு? ஸ்டாக்ஸ், ஷேர்ஸ். அடுத்தது கோல்டு அண்ட் சில்வர். இப்போதான் நம்ம சொன்னோம் கோல்டு அண்ட் சில்வரை ஃபிசிக்கல் அசெட்டாகவும் வச்சுக்க முடியும், ஃபினான்ஷியல் அசெட்டாகவும் வச்சுக்க முடியும். நீங்கள் கோல்டு அண்ட் சில்வர் கடையில் போய் கிராமாக வாங்கியும் வீட்டில் வச்சுக்கலாம். அதுக்கு பதிலாக நம்ம ஒரு ஷேர்ஸ் வாங்குற மாதிரி கோல்டையோ சில்வரையோ யூனிட்ஸாக வாங்கி, அந்த கிராமாக வாங்குற மாதிரி இங்கே யூனிட்ஸாக வாங்கி நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் மார்க்கெட்டில், ரியல் டைம் மார்க்கெட்டில் கோல்டு ப்ரைஸ் ஏற ஏற நீங்கள் அந்த யூனிட்ஸோட ப்ரைஸும் ஏறும். உங்களுக்கு வேணுங்கிற லாபம் வந்த உடனே அதை நீங்கள் விற்றுட்டு பணம் மாட்டிக்கலாம். ஓகே. ஸோ எப்படி நம்ம கோல்டை வந்து இத்தனை நாள் ஃபிசிக்கல் அசெட் மட்டும் தான் வாங்கணும், இனிமேல் அதை நீங்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட் மூலிமா ஒரு ஃபிசிக்கல் அசெட்டாகவும் வாங்கி வச்சுக்க முடியும். அண்ட் தேர்ட் ஒன், பேஸ் மெட்டல்ஸ். பேஸ் மெட்டல்ஸ்னால் என்னப்பா? காப்பர், லெட், அலுமினியம், நிக்கல், இது மாதிரி நம்மளுடைய காமன் பர்பஸ் யூஸ் பண்ணுற எல்லாமே பேஸ் மெட்டல்னு சொல்லுவோம். நீங்கள் அது மாதிரி பேஸ் மெட்டல்ஸை கூட நம்ம வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபியூச்சர் லாபம் வந்தோடனே விற்க முடியும். எனர்ஜி, க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் நம்ம ஃபிசிக்கல் மார்க்கெட்லேயே வாங்கி ஒரு கம்பெனி ஸ்டோர் பண்ணிக்குவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிற க்ரூட் ஆயில் வாங்குவாங்க. ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கிற கம்பெனி என்ன பண்ணுவாங்க? அந்த பெட்ரோலியம் ரிஃபைன் பண்ணுற கம்பெனிலேருந்து வாங்கி விற்பாங்க. ஸோ நேச்சுரல் கேஸ் நமக்கு வந்து இப்போ சிலிண்டரில் வரும். ஃபிசிக்கலாகவும் நம்ம வாங்கி யூஸ் பண்ண முடியும், இல்லையா அதை நம்ம லாஜிக்கல் ஃபார்மேட்லேயும் வாங்கி வச்சுக்க முடியும். ஸோ அடுத்தது அக்ரோ கமாடிட்டிஸ். அக்ரோனா என்னப்பா? அக்ரிகல்ச்சர். ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ், வீட், காட்டன், பெப்பர், டர்மரிக், இது மாதிரி விஷயத்தையும் நம்ம ஃபிசிக்கலாகவும் வாங்கி செல் பண்ண முடியும், ப்ராஃபிட் பண்ண முடியும். ஃபினான்ஷியல் அசெட்டாகவும் நம்ம வாங்கி நம்ம டிமேட் அக்கௌண்ட்டில் வச்சு சேல் பண்ண முடியும். அதே மாதிரி பாண்ட்ஸ் அண்ட் ஃபைனலி கரன்சிஸ். பாண்ட்ஸ்னால் என்னப்பா? ஆஸ் அ பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக அதை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க. பாண்ட்ஸுக்கும் ஷேர்ஸுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் பாண்ட்? பத்திரம். குட். இப்போ கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணலாம் இந்திரா விகாஸ் தங்க பத்திரம் அப்படின்னு. ஸோ என்ன, வாட் இஸ் த மீனிங்? ஸோ கவர்மெண்ட் வந்து ஒரு யூனிட், அந்த பத்திரத்தில் வந்து ஒரு யூனிட் 1000 rupees அப்படின்னு விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் 1000 தான் இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பாண்ட் என்ன பண்ணுறாங்க? ஒரு 5 years அந்த பாண்டோட வேல்யூ 5 years அப்படின்னு விற்பாங்க. நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி வச்சுக்கலாம். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க? 5 years கழிச்சு உங்களுக்கு நான் இவ்வளோ % ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டு அந்த பாண்டை திருப்பி வாங்கிக்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இட் இஸ் அன் அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ். நீங்கள் பேங்க்கில் போய் பணத்தை போட்டு வைக்கிறீங்க, 3 years ஃபிக்ஸட் டெபாசிட் வச்சுருக்கீங்க, 3 years கழிச்சு உங்களுக்கு இவ்வளோ பணத்தோட நான் ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்கல்ல, அஷ்யூர்ட் ரிட்டர்ன்ஸ். பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு கடன் கொடுக்குறீங்க. பேங்க்கில் நீங்கள் ஃபண்டை கொண்டுட்டு போய் டெபாசிட் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட்கிட்ட ஃபண்டை கொடுக்குறீங்க. அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு வட்டி போட்டு 3 years 5 years கழிச்சு திருப்பி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு கொடுக்குற சர்டிஃபிகேட் பேர் தான் பாண்ட். நீங்கள் ஒரு கம்பெனியில் ஷேர்ஸ் வாங்குறீங்க, அந்த கம்பெனி உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்கன்னா அதுக்கு பேர் ஷேர் சர்டிஃபிகேட். வேற ஒரு கவர்மெண்ட்டுக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்க, அந்த கவர்மெண்ட் உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க, கண்டிப்பாக இத்தனை வருஷம் கழிச்சு உங்களுக்கு நான் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருவேன் அப்படின்னு அஷ்யூர் பண்ணி கொடுக்குறாங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் பேர் பாண்ட். ஓகே. ஸோ ஷேர்ஸ் வேறு,
பாண்டு வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் கொடுத்துக்கோங்க. ஷேர்ஸ் வந்து நம்ம டீல் பண்ணுற இடத்த ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லுவோம், அதாவது பங்கு சந்தைன்னு சொல்லுவோம். பாண்ட்ஸை டீல் பண்ணுற மார்க்கெட் பேர் ஐடியா, இட் இஸ் நோன் அஸ் டெட் மார்க்கெட், கடன் சந்தை. பங்கு சந்தை வேற, கடன் சந்தை வேற. எல்லாருக்கும் பங்கு சந்தை பற்றி தான் தெரியும், கடன் சந்தை பற்றி தெரியாது. டு பி ஹானஸ்ட், பங்கு சந்தை மாதிரி வேர்ல்டில் கடன் சந்தை 10 மடங்கு பெருசு. ஓகே, ஏன்னா ஒவ்வொரு கம்பெனியும் மக்கள்கிட்ட வந்து ஷேர்ஸும் சேல் பண்ணுவாங்க, பாண்ட்ஸும் சேல் பண்ணுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு பெரிய கம்பெனிக்கு நீங்கள் ஷேர் ஹோல்டராகவும் ஆக முடியும், ஒரு ஃபினான்சியராகவும் ஆக முடியும். ஷேர் ஹோல்டராக ஆகிறதுனால என்ன நமக்கு லாபம் அப்படின்னா, லாபமோ நஷ்டமோ அதை நம்ம பங்கெடுத்துக்கணும். ஒரு கம்பெனி ஒரே வருஷத்தில் டபுள் மடங்கு கூட வளரலாம். நம்ம 100 ரூபாய்க்கு வாங்கின ஷேர் 200 கூட ஆகலாம். நமக்கு அது பெனிஃபிட் இருக்குது. அட் த சேம் டைம் அந்த கம்பெனி சரியாக பெர்ஃபார்ம் பண்ணல, அந்த ஷேரோட விலை 80 ருபீஸ் வந்துருச்சுன்னா நமக்கு 20 ரூபா நஷ்டமும் வரலாம். இதுதான் ஒரு ஷேர் ஹோல்டர் கிடைக்கிற ரிஸ்க் ஆஸ் வெல் அஸ் ரிவார்ட். வேற ஒரு பாண்ட் அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனிக்கு கடன் தான் கொடுக்குறீங்க, அங்கே உங்களுக்கு எந்த ரிஸ்க்குமே இல்லை. கண்டிப்பாக ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் உங்கள் பணத்துக்கான வட்டியோட அந்த கம்பெனி உங்களுக்கு ஃபண்டை திருப்பி கொடுப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் கம்பெனிக்கு ஷேர் ஹோல்டர் கிடையாது, யூ ஆர் அ ஃபினான்ஷியர் ஆர் யூ ஆர் அ லெண்டர். ஓகேவா? ஸோ ஷேர் மார்க்கெட் வேறு, பாண்ட் மார்க்கெட் வேறு, ஆர் டெட் மார்க்கெட் வேறு. இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க. அது நெக்ஸ்ட் திங் இஸ் ஃபாரெக்ஸ். ஃபாரெக்ஸ்னா என்னப்பா? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். யூஎஸ் டாலர், பிரிட்டிஷ் பவுண்ட், அது மாதிரி நமக்கு நிறைய கரன்சிஸ் இருக்குது. அந்த கரன்சிஸையும் நீங்கள் வாங்கி விற்க முடியும். எப்படி ஒரு பொருளை வாங்கி கோல்டு சில்வர் வாங்கி வச்சு ஒரு பர்டிகுலர் பீரியடுக்கு அப்புறம் ப்ராஃபிட்டில் இருக்கிறீங்களோ, அது மாதிரி ஒரு கரன்சி வாங்கி வச்சோ விற்க முடியும். சிம்பிளாக சொல்ல போனால் ஒரு 3 இயர்ஸ் பேக் ஒரு யூஎஸ் டாலரோட ப்ரைஸ் என்னவாக இருந்துச்சு? ஒரு யூஎஸ் டாலரோட ப்ரைஸ் எவ்வளோவா இருந்துச்சு? அரௌண்ட் 72, 75. ஒரு காலத்தில் அது 40, 50 கூட இருந்துச்சு. ஒரு 3 இயர்ஸ் பேக் கூட அதோட ப்ரைஸ் வாஸ் அரௌண்ட் 72. இன்னைக்கு ப்ரைஸ் என்ன? 82. 20% வளர்ந்துருக்கா? ஆல்மோஸ்ட் 30% வளர்ந்துருக்கா? ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பேசிக் சொல்லணும். ஒரு 1 இயர்க்கு முன்னாடி யூஎஸ் டாலர் ஒரு 10 யூஎஸ் டாலர் வாங்கி வச்சுருந்தீங்கன்னா கூட இன்றைக்கி அதை ஒரு டாலரோட 12 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்டில் விற்றுருந்தா உங்களுக்கு 120 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சுருக்கோம். அதாவது ஒரு 700 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாவே ஒரு 120 ருபீஸ் ப்ராஃபிட் வச்சுருக்கோம். ஸோ இது மாதிரி ஒரு ஷேர்ஸை வாங்கி வைக்கிற மாதிரி ஒரு கமாடிட்டி லைக் மெட்டல்ஸ், நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், இது மாதிரி இந்த கமாடிட்டிஸை வாங்கி நம்ம வைக்கிற மாதிரி ஒரு கரன்சியும் நம்மளால் வாங்கி வைக்க முடியும். அதான் ப்ராஃபிட், அதை விட்டு ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ஸோ இது எல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் ஃபினான்ஷியல் அசெட்ஸ். ஓகே, இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸை நாம் எங்கே வாங்கி விற்க முடியும்? ஒரு காய்கறி வாங்குறோம்னா நம்ம எங்கே போகிறோம்? மார்க்கெட்டுக்கு போகிறோம், உழவர் சந்தை போகிறோம். ஒரு கோல்டு வாங்கினோன்னா நகை கடைக்கு போகிறோம், ஒரு ட்ரெஸ் மெட்டீரியல் வாங்கினா துணி கடைக்கு போகிறோம். அது மாதிரி இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸை நான் வாங்கணும் இல்லை விற்கணும் அப்படின்னா நம்ம எங்கே போகணும்? ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்க்கு போகணும். ஸோ இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸை வாங்கி விற்கிற இடம்னா ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ அந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் எத்தனை டைப் இருக்குது அப்படின்னா, the first one is share market. ஓகே, ஸோ அந்த ஷேர் மார்க்கெட்டில் தான் நாம் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை வாங்க முடியும், விற்க முடியும். தட் இஸ் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்தியாவில் மொத்தம் எத்தனை எக்ஸ்சேஞ்ச் இருக்குது? நேஷனல் ஸ்டாக் இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கா? நிறைய இருக்குது. ஈவன் கோயம்புத்தூரில் கூட இருக்குது, சென்னையில் இருக்குது, கல்கட்டாவில் இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆனால் அது எல்லாம் இன்னும் ஆன்லைன் கொண்டுட்டு வரல. அதனால அங்கே டிரான்சாக்ஷனே குறைஞ்சி போயிடுச்சு. ஏற்கனவே இழுத்து மூடுற ஸ்டேஜில் இருக்காங்க. இன்னைக்கு இந்தியாவில் அதிகமாக டிரான்சாக்ஷன் ஆகிற 2 இடம் எதுனா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இதை தான் நம்ம வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான் நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, அதே நம்ம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். இப்போ காய்கறி மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம். பட் இதே நம்ம வந்து பாம்பே ஸ்டாக் மார்க்கெட், நேஷனல் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லாம எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றோம். ரீசன் என்னன்னா, இட்ஸ் a two-way communication.
நாம் புதுசாக வேணும்னாலும் வாங்கலாம், நம்மகிட்ட இருக்கிறதையும் விற்கலாம். இப்போ நீங்கள் ஒரு நகை கடைக்கு போகிறீங்க அப்படின்னா, ஒரு துணி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக துணி தான் எடுக்க முடியும், உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுக்க முடியாது. ஒரு காய்கறி மார்க்கெட்டுக்கு போகிறீங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற வாங்க தான் முடியும், விற்க முடியாது. ஆனால் திஸ் இஸ் த பிளேஸ் வேர் யூ கேன் பை அண்ட் செல், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க. நீங்கள் யாருக்கோ விற்கிறீங்க, யாருக்கு இருந்தோ எதையோ வாங்குறீங்க. ஸோ இந்த எக்ஸ்சேஞ்ச் நடக்கிற இடத்துனால தான் இதை வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதே சார் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஷேர்ஸ்னால் என்ன, ஸ்டாக்ஸ்னால் என்ன? நம்ம ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்கிறோம், ஆனால் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம். ஸோ அப்போ ஸ்டாக்ஸ்னால் என்ன, ஷேர்ஸ்னால் என்ன? A group of shares is called stock. Give a very good hand. சிம்பிளாக சொல்ல போனால் ஸ்டாக்குங்கிறது நேம் ஆஃப் த கம்பெனி. ஓகே, ஸ்டாக் அப்படிங்கிறது ஸ்டாக் டினோட்ஸ் கம்பெனி, ஷேர் டினோட்ஸ் யூனிட்ஸ் ஆஃப் தட் ஸ்டாக். சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ நான் இன்னைக்கு டாடா ஸ்டீலில் ஒரு 500 ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? டாடா ஸ்டீலுங்கிறது ஸ்டாக், அந்த 500ங்கிறது ஷேர்ஸ். ஓகே, ரிலையன்ஸ் ஸ்டாக்கில் நான் 1000 ஷேர்ஸ் வாங்குறேன் அப்படின்னு சொல்கிற டேர்ம் தான் கரெக்டாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிலையன்ஸ் கம்பெனியில் நான் 1000 ஷேர்ஸ் வாங்குறேன். டு அண்டர்ஸ்டாண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஸ்டாக் அண்ட் ஷேர்ஸ். ஸ்டாக் அப்படிங்கிறது இட் ரெப்ரசன்ட்ஸ் an entity, whereas shares represents quantity. ஓகே, இது ரெண்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நாம் பார்த்த ஃபினான்ஷியல் அசெட்ஸில் வந்து ஒரு ஷேர்ஸை நாம் வாங்கி விற்கிற இடம் தான் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். இங்கே இது மட்டும்தான் பண்ண முடியுமா? ஷேர்ஸை மட்டும்தான் வாங்கி விற்க முடியுமா? வேற என்னென்னாலும் வாங்கி விற்க முடியும்? டிபென்ச்சர்ஸ். குட். சிம்பிளாக சொல்ல போனால் நம்ம கடன் சந்தைன்னு சொன்னோங்க, பாண்ட்ஸ், டிபென்ச்சர்ஸ். ஸோ இதையெல்லாமும் நம்ம இங்கே வாங்கி வைக்க முடியும். ஓகே, அது இல்லாமல் டு சம் எக்ஸ்டென்ட் ஈவன் கோல்டு அண்ட் சில்வரை கூட வாங்கி வைக்க முடியும். கோல்டு அண்ட் சில்வர் இஸ் பேசிக்கலி அ கமாடிட்டி, இட் இஸ் நாட் அ ஸ்டாக். பட் அதை நம்ம யூனிட்ஸ் ஃபார்மில் ஒரு ஷேர் மாதிரி, ஒரு ஸ்டாக் மாதிரி நம்ம கோல்டு அண்ட் சில்வரையும் வாங்கி லைஃப் லாங் கூட வச்சுக்க முடியும், வேணுங்கிறப்ப விற்க முடியும். அதை வந்து ETF சொல்லுவோம், எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். அதை ஸ்டாக்ஸ்ன்னு சொல்ல மாட்டோம். கோல்டையும் சில்வரையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையோ வாங்கி இருக்கிறது we can buy and sell in the form of units. அதுக்கு பேர் ETF, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். ஸோ இன்னும் டெப்த்தாக போகணும் அப்படின்னா இந்த ஸ்டாக்குக்குள்ளேயே 3 ஐட்டம் இருக்குது. ஸ்டாக்ஸ்னு ஒன்று இருக்குது, எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஓகே, ரொம்ப சிம்பிளாக லேமன் லாங்குவேஜில் சொல்லணும்னா ஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் ஐட்டம், ETF அப்படிங்கிறது ஒரு குரூப் ஆஃப், ஒரு ஸ்மால் குரூப் ஆஃப் ஸ்டாக்ஸ் ஆர் இட் கேன் ரெப்ரசன்ட் அ கமாடிட்டி. இதே மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா it represents a fund represents a group of stocks. ஓகே, அதில் அடுத்தது வரப்போ சொல்லுங்கள். இப்போ ஜஸ்ட் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸ்டாக்னா ஒரு தனிப்பட்ட விஷயம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா a group of stocks. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது தான் ETF. ஓகே, இது ஸ்டாக்கும் கிடையாது, மியூச்சுவல் ஃபண்டும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி ஆக்ட் பண்ணுற ஒரு விஷயம். ஓகே, அடுத்தது கமாடிட்டி மார்க்கெட். MCX, NCDEX. MCX na multi commodity exchange and NCDEX na national commodity exchange. அப்ப MCX ல என்ன நடக்கும், NCDEX ல என்ன நடக்கும்? இப்போ பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ஆல்மோஸ்ட் ரெண்டு இடத்துலையும் ஒரே மாதிரி தான் எல்லாம் நடக்கும். பட் இங்கே அது மாதிரியா? எனி ஐடியா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமாடிட்டினா என்னப்பா? ஆயில், கோல்டு, சில்வர், நேச்சுரல் கேஸ் இதெல்லாம் சொல்கிறோம். அதையே கமாடிட்டின்னு சொல்கிறோம். ஃபிசிக்கல் திங்ஸ். அடுத்தது இன்னொரு ஃபார்மேட்லையும் சொல்லலாம். ஏன் நம்ம ப்ராடக்ட்னு சொல்லலாம்? ரைட்?
Exactly. Anything in the form of raw material is said to be commodity. இப்போ என் கையில் இருக்கிற ரிங் வந்து கமோடிட்டியா ப்ராடக்டா? ப்ராடக்ட். ஏன்னா அதுக்கு ஒரு ஷேப் வந்துருச்சு. ஆனால் இதே ஒரு கோல்டு காயின் வச்சுருந்தோன்னா, ஒரு கோல்டு பார் வச்சுருந்தோன்னா அதுக்கு பேர் கமாடிட்டி. ஸோ கமாடிட்டி மார்க்கெட்டில் கோல்டு விற்கிறாங்கன்னா தட் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் பார்ஸ் ஆர் காயின்ஸ், நாட் இன் த ஃபார்ம் ஆஃப் செயின் ஆர் ரிங். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் இந்த மெட்டல், நேச்சுரல் கேஸ் எல்லாமே வந்து கமாடிட்டினா ரா மெட்டீரியலாக தான் விற்கிறோம். அதை நம்ம ஃபிசிக்கலாக டெலிவரியும் எடுக்க முடியும். ஓகே. ஸோ என்சிஎக்ஸ் அண்ட் எம்சிஎக்ஸ். அப்போ எம்சிஎக்ஸில் என்னென்ன பண்ணுறோம்? எம்சிஎக்ஸ் இஸ் யூஸ் ஃபார் டீலிங் வித் மெட்டல்ஸ் அண்ட் எனர்ஜி, அண்ட் என்சிடிஎக்ஸ் இஸ் யூஸ்ட் ஃபார் அக்ரோ. ஸோ இப்போ நான் சொன்ன பார்த்தீங்கன்னா காட்டன், வீட், டர்மரிக், பெப்பர், பல்சஸ், ஸ்பைசஸ், இது எல்லாம் நேச்சுரல் விவசாய பொருட்கள்னு சொல்லுவோம். விவசாயத்தில் விளையிறது அது எல்லாமே ஆக்ரோ கமோடிட்டிஸ் ஆர் டீல்ட் இன் என்சிடிஎக்ஸ் அண்ட் எம்சிஎக்ஸில் வந்து மெட்டல்ஸ் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கும் ஒன்றும் பெருசாக வித்தியாசம் இல்லை. இங்கே இருக்கிறதே தான் அங்கேயும் இருக்கும். ரெண்டுமே இதோட பிரான்ச் மாதிரி தான். ஒன்னோட வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. வேறு இங்கே கான்செப்டே வேறு. எம்சிஎக்ஸில் வேறு, என்சிடிஎக்ஸில் வேறு. சரி, அதே மாதிரி அடுத்தது அக்ரோ கமோடிட்டிஸ்ன்னு சொல்கிறோம். எதையெல்லாம் அக்ரோ கமோடிட்டிஸ்ன்னு சொல்லலாம்? இப்போ நான் காட்டன் சொன்னேன், ரைஸ் சொல்கிறேன், வீட் சொல்கிறேன், டர்மரிக் சொல்கிறேன். ஏன் வெஜிடபிள்ஸ் இல்லை? ஏன் வெங்காயம் இல்லை? அப்போ ஏதோ ஒரு வேல்யூ, ஏன் அதெல்லாம் வந்து கமோடிட்டி மார்க்கெட்டில் இல்லை? படம் எக்ஸாக்ட்லி. யுவர் வெரி குட் கிளாஸ். எந்தெந்த பொருள்லாம் 20 நாளைக்கு அப்புறமும் அதோட தன்மை மாறாமல் இருக்கும், அது மட்டும்தான் கமோடிட்டி மார்க்கெட்டில் இருக்கும். வெஜிடபிள்ஸோட ஷெல்ஃப் லைஃப் நம்ம என்னதான் இன்ஜெக்ஷன் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் மேக்ஸிமம் 1 மந்தில் அதோட தன்மை மாறிடும். வேற மற்ற விஷயம் மாறாது. அரிசி நீங்கள் 1 வருஷம் கூட வச்சுக்கலாம், காட்டன் வருஷக்கணக்கில் வச்சுக்கலாம், பெப்பர் எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ எந்த பொருள்லாம் பெருசாகாமல் இருக்கோ அது மட்டும்தான் கமாடிட்டி மார்க்கெட்டுக்குள்ளே வர முடியும். அக்ரோ கமாடிட்டிஸில் நான் பெரிஷபிள் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். அண்ட் கரன்சி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான், யூஎஸ் டாலர் அண்ட் ஆல் த திங்ஸ். டெப்ட் உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சது தான். ஸோ இந்த 4 மார்க்கெட்டும் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஏன்னா மக்களுக்கு தெரிஞ்சது பூரா ஷேர் மார்க்கெட் மட்டும்தான். பட் ஷேர் மார்க்கெட் மாதிரி கமாடிட்டி மார்க்கெட் இருக்குது, கரன்சி மார்க்கெட் இருக்குது. இந்த கரன்சியை நம்ம நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு வாங்கலாம். கமாடிட்டிக்கு மட்டும்தான் தனி எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஸ்டாக்ஸ், கமாடிட்டிஸ், கரன்சிஸ், டெப்ட் ஆர் பாண்ட்ஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் என்னன்னு தெரியுது. ஃபிசிக்கல் அசெட்டுக்கும் ஃபினான்ஷியல் அசெட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? இந்த ஃபிசிக்கல் அசெட்ஸில் எந்தெந்த மார்க்கெட்டில் வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ இதெல்லாம் தான் ஃபினான்ஷியல் அசெட்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். இப்போ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் என்னெல்லாம் செஞ்சு நீங்கள் ரன் பண்ண முடியும்? ஒரு இண்டஸ்ட்ரி பற்றி சொல்லிட்டேன். நான் ஆரம்பத்திலே ஃபஸ்ட்டு சொன்னேன், நீங்கள் ஒரு இடத்துல வேலைக்கு போகணுன்னாலும் சரி, பிஸ்னஸ் பண்ணணுன்னாலும் சரி, அந்த கம்பெனியை பற்றி தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்கள் சர்வே ஆக முடியும், ரன் பண்ண முடியும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் உங்களுக்கு ஃபினான்ஷியல் மார்க்கெட் பற்றி இவ்வளோ நேரம் சொன்னேன். ஃபினான்ஷியல் அசெட்ஸ்னால் என்ன, ஃபினான்ஷியல் மார்க்கெட்னா என்ன, இது தெரியாமல் நீங்கள் ஃபினான்ஷியல் அசெட்ஸில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நீங்கள் என்ன செய்ய முடியும், என்ன செஞ்சு ஏர்ன் பண்ண முடியும்? Can you able to follow me? So financial marketனா இப்போ என்னன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஃபினான்ஷியல் அசெட்ஸில் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சு ஏர்ன் பண்ண முடியும்? ஓகே, ஷேர் மார்க்கெட், கமோடிட்டி மார்க்கெட், கரன்சி மார்க்கெட், பாண்ட் மார்க்கெட், ஏதோ இருக்கும். இதில் நீங்கள் என்னென்னலாம் செஞ்சு ஏர்ன் பண்ண முடியும்? ஸோ கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால் என்ன? நீங்கள் ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ். என்னெல்லாம் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்? நீங்கள் உங்களுக்குள்ள பேசிக்கிறதோட என்கிட்ட பேசுனீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஐடியாஸ் இருந்தால் ஜஸ்ட் கை தூக்குங்க, இல்லாட்டி வாயை மட்டும் ஓப்பன் பண்ணி சொல்லுங்கள். எந்திரிக்க கூட தான். நீங்கள் கமாடிட்டி, ஷேர்ஸ், பாண்ட்ஸ், டெப்ட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க.
சார் இதெல்லாம் என்ன எதுக்காக நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? நிம்மதியாக நான் கிளாஸ்லேயே தூங்கிட்டு இருப்பேன். இங்கே வேறு ஆடிட்டோரியத்தில் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டீங்க. நீங்கள் வேறு வந்து 1 மணி நேரமாக போட்டு புரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும்? இதை தெரிஞ்சுக்கிட்டு நான் என்ன செய்ய போகிறேன்? ஸோ ஃபஸ்ட்லேயே சொன்னேன், இந்த வெரி பிகினிங்லேயே சொன்னேன், நீங்கள் இங்கே வந்திருக்கிறது ஹவு டு ஏர்ன், சம்பாதிக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி இருக்குது, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ, என்ன சத்தம்? சொல்லுங்க. What are the opportunities for you to earn? என்னெல்லாம் செஞ்சா earn பண்ண முடியும்? இல்லப்பா அந்த அளவுக்கு போகணும், அது அனாலிசிஸ். ஸோ நம்ம எந்த பிஸ்னஸ்னாலும் 4 கேட்டகரியில் வருது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், சர்வீஸ் ப்ரொவைடிங், இன்வெஸ்டிங். இது 4 பண்ணலாம். எது மாதிரியான பிஸ்னஸில் பண்ண முடியும் அதையும் சொல்லியாச்சு. இப்போ எனி ஐடியா வாட் யூ கேன் டூ இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ்? எக்ஸாக்ட்லி, யாருமா சொல்லுங்க? வெரி குட், சூப்பராக ஒரு கிளாஸ் பண்ணுங்க. The first thing is, by using your financial markets, you can invest and trade. ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம ட்ரேடிங்னா ஏற்கனவே சொல்லிட்டேன். ஒரு பொருளை வாங்கி கொஞ்ச நாள் வச்சிருந்து லாபம் வந்தவொடனே விற்று ப்ராஃபிட் பண்ணி ஏர்ன் பண்ணுறோம்னா அதுக்கு பேர் ட்ரேடிங். அது ஒரு எதாக இருக்கட்டும். இப்போ நீங்கள் ஒரு கோல்டு காயினாக இருந்தாலும் சரி, ஒரு லேண்டாக இருந்தாலும் சரி, பில்டிங்காக இருந்தாலும் சரி, எதையாக இருந்தாலும் நீங்கள் வாங்கி வச்சு ஒரு சர்வீஸ் சேரில் ப்ராஃபிட் வந்தவொடனே விற்றீங்கன்னா அதுக்கு பேர் ட்ரேடிங். அப்போ இன்வெஸ்டிங்னா என்ன? வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்? நீங்கள் ஒரு ஷேர்ஸில் இன்வெஸ்ட்டும் பண்ண முடியும், ட்ரேடும் பண்ண முடியும். இது ரெண்டு செஞ்சும் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்? ஒரு க்ளூ கொடுத்துறேன், ரெண்டுமே ஒன்று தான். பட் இருந்தாலும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குது. அந்த டிஃபரன்ஸாக தான் நம்ம அதை இன்வெஸ்டிங்னு சொல்கிறோம், இதை ட்ரேடிங்னு சொல்கிறோம். இந்த டிஃபரன்ஸ் தெரிஞ்சால் தான் நீங்கள் அதில் ஏதாவது செய்ய முடியும். வாட் யூ மீன் பை ஆர் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங்? ஓகே, சிம்பிள். ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம். ஒரு ஷேரையோ ஒரு பாண்டையோ இல்லை கமாடிட்டியோ எதை வேணாலும், நான் சொன்ன ஃபினான்ஷியல் அசெட்ஸ்ன்னு சொன்னேன்ல, நீங்கள் எதை வேணாலும் வாங்கி 1 இயர்க்குள்ளே விற்றுட்டீங்கன்னா அதுக்கு பேர் ட்ரேடிங். 1 இயருக்கு மேலே வச்சுருந்து விற்றீங்கன்னா அதுக்கு பேர் இன்வெஸ்டிங். நீங்கள் ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் வாங்குறீங்க, வாங்கி 2-3 மந்த்ஸ்லேயே ப்ராஃபிட் வந்துருச்சு, விற்றுட்டீங்க, அதுக்கு பேர் ட்ரேடிங். ஒரு ஷேரை வாங்குறீங்க, ஒரு 11 மந்த்ஸ் வச்சுருக்கிறீங்க, அப்பயும் ப்ராஃபிட் நல்லா இருக்குன்னு விற்றுட்டீங்க, அதுக்கு பேர் ட்ரேடிங் தான். வேற ஒரு ஷேரை வாங்குறீங்க, 1 வருஷத்துக்கு அப்புறம் ஈவன் 1 டே வச்சுருந்து நீங்கள் விற்றீங்கனாலும் அதுக்கு பேர் இன்வெஸ்டிங் தான். சிம்பிளாக சொல்ல போனால் 365 டேஸ்க்குள்ளே விற்றுட்டீங்கன்னா அதுக்கு பேர் ட்ரேடிங். 365 டேஸ்க்கு அப்புறம் வரணும் நீங்கள் வச்சு எத்தனை வருஷம் வேணாலும் உங்கள் லைஃப் லாங் கூட நீங்கள் வச்சுக்கலாம். தேர் இஸ் நோ லிமிடேஷன். அப்படி செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் இன்வெஸ்டிங். ஓகே, இதுக்கு தகுந்த மாதிரி கவர்மெண்ட்டே டேக்ஸ் மாற்றுவாங்க, இன்கம் டேக்ஸ் மாற்றுவாங்க. ட்ரேடிங்க்கு இன்கம் டேக்ஸ் வந்து அப் டு 15%, இன்வெஸ்டிங்க்கு இன்கம் டேக்ஸ் இஸ் ஒன்லி அப் டு 10%. ஓகே, ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் ஒரு கேரியரை ஸ்டார்ட் பண்ணுவோம், இஃப் யூ வாண்ட் டு ஸ்டார்ட் அ கேரியர் இன் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ், நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி யூ கேன் பி அன் இன்வெஸ்டர் ஆர் யூ கேன் பி அ ட்ரேடர். நெக்ஸ்ட் ஒன், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். சார் என்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணுறேன், ட்ரேட் பண்ணுறேன், பண்ணிவிட்டு எனக்கு நிறைய டைமும் இருக்குது. நான் என்னுடைய நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ் ஐ வாண்ட் டு ஷேர் வித் அதர்ஸ் அண்ட் மேக் மணி. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் உங்கள் ஓன் மணியை இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, ட்ரேட் பண்ணுறீங்க, அது ஒரு செட் ஆஃப் திங்ஸ் நீங்கள் ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் ஏர்ன் பண்ண முடியும். இந்த நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரியுது, இதை நீங்கள் யாருக்காச்சும் சொல்லிக் கொடுக்கலாம், இல்லை யாருக்காச்சும் கைட் பண்ணலாம்.
அட்வைஸ் கொடுக்கலாம். இந்த ஸ்டாக் வாங்குங்க, நல்லா ப்ராஃபிட் வரும், இந்த ஸ்டாக்லாம் வாங்காதீங்கன்னு அட்வைஸ் கொடுத்துட்டு அவங்ககிட்ட நீங்கள் ஃபீஸ் வாங்கிக்கலாம். முடியுமா முடியாதா? இப்படியே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். அதுக்கு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். ஸோ ஃபஸ்ட்டு நான் பண்ணது இன்வெஸ்டிங் அண்ட் ட்ரேடிங். செகண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசருங்கிறது சர்வீஸ் ப்ரொவைடிங். எக்ஸ்ட்ரா மணி சிம்பிள். இன்னைக்கு ஒரு ஸ்டாக் ஏறும்னு நான் முடிவு பண்ணிட்டேன், என்கிட்ட அமௌண்ட்டை வச்சு நான் வாங்கிட்டேன், அதில் எனக்கு ஒரு ப்ராஃபிட். நான் உங்ககிட்ட வரேன், எனக்கு ஒரு 5,000 ஃபீஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு ஒரு ஸ்டாக் சொல்கிறேன், இந்த ஸ்டாக்கை வாங்கி போடுங்க, 2 மாதத்தில் ப்ராஃபிட் வரும்னு உங்களுக்கு ஐடியா கொடுத்துட்டு நான் ஃபீஸ் வாங்கி வச்சுக்கிறேன். நீங்கள் வாங்கி வச்ச அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு ப்ராஃபிட், உங்களுக்கு நான் ஐடியா கொடுத்ததுனால எனக்கு ஒரு 5,000 ப்ராஃபிட். இப்போ நான் உங்களுக்கு ஐடியா கொடுத்ததுனால நான் வாங்கி வச்சுருக்கிற ஷேருக்கு ஏதாவது நஷ்டம் வரப்போகுதா? கிடையாது. எனக்கு அங்கே ஒரு ப்ராஃபிட், உங்களுக்கு நான் சர்வீஸ் பண்ணி கொடுத்தா எனக்கு ஒரு ப்ராஃபிட், அதில் ஒரு எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட். ஓகே. ஸோ நீங்கள் இந்த மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே வரணும்னா ஒரு இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ உள்ளே வந்து ஒரு 4 வருஷமாவது, அட்லீஸ்ட் ஒரு 2-3 வருஷமாவது நல்லா அந்த மார்க்கெட்டை பற்றி புரிஞ்சுக்கிட்டு, ஏன்னா நாம் ஒரு விஷயத்தை செய்கிறப்ப லாபமோ நஷ்டமோ அது நம்மளோட போகுது. நான் ஒருத்தருக்கு ஐடியா கொடுத்து அவங்க செய்கிறேன் அப்படின்னா அதில் லாபம் வந்தால் சந்தோஷப்படுவாங்க, நஷ்டம் வந்தால் உன் பேச்சை கேட்டு நான் வீணாக போயிட்டேன் சொல்லுவாங்க மாட்டாங்க. அப்போ நமக்கு கெட்ட பேர் வர்றதுக்கு ஜாஸ்தி. ஸோ எப்போவுமே ஒரு விஷயத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்ய சொல்கிறோம், ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ட்ரைனிங் கொடுக்குறோன்னா we should have enough knowledge and experience. ஸோ முதல் படி ஃபினான்ஷியல் மார்க்கெட்டில் நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவோ ட்ரேடராகவோ வந்துடலாம். ஒரு 4 வருஷமாவது நல்லா அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிட்டு யூ கேன் ஸ்டார்ட் அட்வைசிங் அதர்ஸ் ஆர் ட்ரைனிங் அதர்ஸ். அது ஒரு செகண்ட் வே ஆஃப் ஜென்ரேட்டிங் இன்கம் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ். ஸோ இப்போயே நம்ம 3 வகை பார்த்துட்டோம். இன்வெஸ்டிங் பார்த்துட்டோம், ட்ரேடிங் பார்த்துட்டோம், அட்வைசிங் பார்த்துட்டோம். அண்ட் தேர்ட் ஒன் ப்ரோக்கிங் கம்பெனிஸ். ஸோ நம்ம ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம். இப்போ நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணுனாலும் ட்ரேட் பண்ணணுனாலும் நீங்கள் டேரெக்டாக போய் பண்ணிட முடியுமா? உங்களுக்கு தேவை ஒரு டிமேட் அக்கௌண்ட். பேங்க்கில் நம்ம ஃபண்டு போட்டு வைக்கிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட். அது மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை கமாடிட்டி மார்க்கெட்டில் எது வேணாலும் ஒரு ஃபினான்ஷியல் அசட்டை நீங்கள் வாங்கி விற்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேவை ஒரு டிமேட் அக்கௌண்ட். அந்த டிமேட் அக்கௌண்ட்டை கொடுக்குறவங்க தான் ப்ரோக்கிங் கம்பெனிஸ். You can start your own broking company or you can become a partner in a broking company. So அது மூலமா நீங்க இன்னொரு செட் ஆஃப் இன்கம் ஜெனரேட் பண்ண முடியும். And next one, portfolio management. இந்த டாபிக்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? Portfolio management or investment management. ஸோ அதாவது இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு, சார் என்கிட்ட லேக்ஸ் கணக்கில் ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, ஆனால் அதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, நீங்கள் தான் எக்ஸ்பர்ட் ஆச்சு, நீங்களே எனக்கு பதிலாக பண்ணி கொடுக்குறீங்களா, உங்களுக்கு நான் ஃபீஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நீங்களே பண்ணி கொடுக்கலாம். அதுக்கு சர்டன் ஒரு லைசன்ஸ் வாங்கணும், அதுக்கு ஒரு எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம் எடுத்து கிளியர் பண்ணிவிட்டு லைசன்ஸ் வாங்கிட்டு நீங்கள் அவங்களுக்காக அதை பண்ணி கொடுக்கலாம். அதுலேயும் நீங்கள் ஒரு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அவங்களுக்கு பேர் தான் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆர் போர்ட்ஃபோலியோ மேனேஜர். So you can start your career as an investor, as a trader, then you can அடுத்த லெவல் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் ஆகலாம். இன்னும் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆகலாம். இந்த போர்ட்ஃபோலியோ மேனேஜரும் ஆகணும்னா அட்லீஸ்ட் ஒரு 15 இயர்ஸாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் எங்களால் நல்லா பண்ண முடியும். இப்போ நான் இத்தனையும் பண்ணிட்டு இருக்கேன், ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் எனக்கு 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். என்கிட்ட இருக்கிற கிளைண்ட்ஸ் வெறும் 5 lakhs 10 lakhs இன்வெஸ்ட் பண்ணுறவங்களும் இருக்காங்க, more than 5 crores இன்வெஸ்ட் பண்ணுற கிளைண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஹேண்டில் பண்ணணும்னா அந்த அளவுக்கு யூ ஷுட் ஹேவ் த நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். எதுக்காக இதை சொல்ல வரேன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட சைஸை பற்றி சொல்ல வரேன். நீங்கள் சாதாரணமாக இன்றைக்கி ஒரு நகை கடைக்கு போகிறீங்க, அந்த கடையோட டர்ன் எவ்வளோ இருக்கும்? இன்றைக்கி சேலத்துலேயே நம்பர் 1 ஏதோ ஒரு நகை கடை வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்கும்? ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஜுவல்லரி ஷாப்பில் இன்னைக்கு சேலத்தில் எவ்வளோ டர்ன் ஓவர் நடக்கும்? 50 lakhs. ஓகே, 1 crore 50 lakhs ஏதோ ஒன்று இருக்கட்டும். அது மாதிரி இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸில் இந்தியாவில் எத்தனை கோடி டர்ன் ஓவர் நடக்கும்? ஒன் டேல
இந்தியாவில் இருக்கிற ஃபினான்ஷியல் மார்க்கெட். நான் ஃபினான்ஷியல் மார்க்கெட்னு சொல்கிறது ஸ்டாக்ஸ், கமாடிட்டி, பாண்ட் மார்க்கெட், கரன்சி மார்க்கெட் எல்லாம் சேர்த்து. ஒரு நாளைக்கு எவ்வளோ டர்ன் ஓவர் நடக்கும்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக சொல்லுங்கப்பா, வயசாக இருக்குது, காது கொஞ்சம் சரியாக கேட்குறீங்க. 5,000 crores. யார் சொல்றது? 5,000 crores. குட். அடுத்த ஆன்சர். ஒருத்தர் 5,000 crores சொல்லியிருக்காரு. ஒரு நாளைக்கு 5,000 crores ஸ்டாக் மார்க்கெட்ல ஆர் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல டர்ன் ஓவர் ஆகுதுன்னு சொல்றாரு. எனி அதர் ஆன்சர்? 9,000 crores. அடுத்தது சொல்லுங்க, அது சொல்லுங்க. நான் கரெக்டா தப்பான்னு சொல்றதில்ல, உங்க கற்பனை நான் சொல்லலப்பா, நான் சிம்பிளா சொல்றேன். நான் தயவு செய்து இந்த செஷனை ஜாலியா எடுத்துக்கோங்க, அப்படியே ஒன்றும் தான் இருக்க வேண்டாம். சைலன்ஸ். ஒரே நிமிஷம். உங்களை நான் பேச வேணாம்னு சொல்லல, ஏன்கிட்ட பேசுறேன்னு தான் சொல்றேன். 7,000 crores. இன்னும் உங்க கற்பனை சக்தி இன்னும் அதான் சொல்ற மாதிரி உங்களுக்கு இன்னும் நிறைய எதிர்பார்க்கணும். 1,000 crores. ஏப்பா ஏற்கனவே 9,000 பட்டாரு, நீங்க 1,000 குறைக்கிறீங்க. சரி வேணாம், நானே ஆன்சருக்கு வந்துடுறேன். More than 1,75,000 crores. எவ்வளோ? 1,75,000 கோடி ஒரு நாளைக்கு, ஒரே நாளைக்கு. அப்படின்னா இந்த மார்க்கெட் சைஸ் எவ்வளவு பெருசுன்னு தெரியுதா? அப்படின்னா எக்ஸ்கியூஸ் மீ, இப்பதான் மெயின் பிக்சருக்கே வரும். அப்படின்னா இந்த மார்க்கெட்டோட சைஸ் புரியுதா? சரி, எவ்வளவு பேர் சேர்ந்து இந்தியாவில் எவ்வளவு பேர் சேர்ந்து பண்ற டர்ன் ஓவர்ல ஒரு நாளைக்கு 1,75,000 கோடிக்கு மேல டர்ன் ஓவர் ஆகுது. இந்தியாவில் இருக்கிற 190 பேர் பண்றாங்களா? 40% பண்றாங்க. Any other answer? எத்தனை % ஆஃப் பீப்புள்? நம்ம இந்தியாவில் ஏற்கனவே 140 கோடி இருக்கிறோம். ஓகே, ஸோ அதெல்லாம் பர்சன்டேஜில் பேசலாம். ஸோ 10 லட்சம் பேர் அப்படின்னா யாருக்கூட 8%, இல்லை 10 கோடி, சாரி 10 கோடினா யாருக்கூட 8%, 20 கோடினா 16, அந்த மாதிரி குத்துமதிப்பாக அப்படி சொல்லுங்க. எத்தனை % ஆஃப் பீப்புள் சேர்ந்து இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணுறாங்க? 60, 70, ஒருத்தர் ஏற்கனவே 40, 90, 100 ஒருத்தர் டிபேட்டை கொண்டு வந்துருங்க. 95. வெரி குட். ஓகே, எப்படி நீங்க சொன்ன ஆன்சருக்கும் நான் சொன்ன ஆன்சருக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க 7,000 கோடி, 8,000 கோடி, 10,000 கோடி நீங்க, ஆனா ஒரிஜினல் என்னமோ 1,75,000 கோடி. அது மாதிரி நீங்க 40%, 50%, 90%, தம்பி ஒருத்தர் 100% கூட சொன்னாரு. ஆக்சுவலா இந்தியாவில் ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது, ட்ரேட் பண்றது வெறும் 8%. வெறும் 8%. யூஎஸ்ல மோர் தென் 50%, இந்தியாவில் வெறும் 8%. வெறும் 8% ஆஃப் த பீப்புள் ஒன்னா சேர்ந்து 1,75,000 கோடி டர்ன் ஓவர் பண்றாங்கன்னா, நீங்க கற்பனை பண்ற மாதிரி 40%, 50%, 70% வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட டர்ன் ஓவர் எவ்வளவா இருக்கும்? ஒரு நாளைக்கு 20 லட்சம் கோடி, 30 லட்சம் கோடி இருக்கும். Can you understand the size of this market? இதுல உங்களுக்கு எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு தெரியுதா? தயவுசெய்து அதனால வீக்கா முடிச்சோம், எங்கா முடிச்சோம், எங்கேயாவது போய் 10,000க்கு 20,000க்கு செட்டில் ஆகலான்னு தயவுசெய்து ஆசைப்படாதீங்க. நீங்க நினைச்சீங்கன்னா அதில் லேக்ஸ் கணக்கில் சம்பாதிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அவ்வளோதான் நான் புரிய வைக்க வேண்டிய ஒரே விஷயம். இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ல இல்ல முடியும்னா நடத்தலாம், வேற நிறுத்திக்கலாமா? So I just want to understand the finance size of this market. So வெறும் இன்னும் 10% முழுசா வளராத மார்க்கெட்லயே இவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா, நீங்க எதிர்பார்க்குற மாதிரி 40-50% வர காலத்துல எவ்வளவு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்? நீங்க இப்ப எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க? நீங்க ஸ்கூல் ஸ்டூடெண்டா இல்ல,
இப்போ தான் ஏர்ன் பண்ணுற ஸ்டேஜில் வரீங்க. இன்னும் 2-3 வருஷம் நீங்கள் சம்பாதிக்கலாம், வீட்டில் சாப்பாடு போட மாட்டாங்க. ஓகேவா? அதனால நீங்கள் இப்போ இருந்தே இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எக்யூப் பண்ணிக்கிட்டீங்கன்னா யூ கேன் லேர்ன் லாட் ஆஃப் மணி. அடுத்தது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், அதை பற்றி பேசலாம். இது ஒரு நிறைய பேர் டிவியில் ஆட் பார்த்துருக்கீங்க. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க அந்த அட்வைஸராகவும் நீங்கள் போகணும். ஸோ இந்த 5ல் எது வேணாலும் நீங்கள் போகணும். ஓகே சார், இதெல்லாம் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க. இந்த இண்டஸ்ட்ரி உண்மையிலேயே அவ்வளோ பவர்ஃபுல்லா? இதில் யாராச்சும் ஏகப்பட்டது சம்பாதிச்சவங்க இருக்காங்களா? சரி, எந்த ஒரு விஷயம் சொன்னாலும் நம்ம அதுக்கு ஒரு ப்ரூஃப் கொடுக்கணும். இன்னொரு காலத்தில் முடிச்சுக்கணும், இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர். ஓகே, எத்தனை பேருக்கு வாரன் பஃபெட்னா தெரியும்? எத்தனை பேருக்கு வாரன் பஃபெட்னா தெரியும்? அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேர்ல்டுலேயே டாப் 10 ரிச்சஸ்ட் மேன். அவருக்கு இப்போ வயசு 92. வாழ்க்கையிலேயே 92 வயசு. இன்னைக்கு வேர்ல்டில் நம்பர் 1 ரிச்சஸ்ட் பர்சனாக இருந்தார். அவருக்கு நிறைய பணத்தை தானமாக கொடுத்ததுனால இன்னைக்கு டாப் 10ல ஒருத்தராக இருக்கார். இவர் எந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ சம்பாதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஷேர் மார்க்கெட். சார், எந்த வயசுல இருந்து சம்பாதிக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? 21 வயசா, 35 வயசா, 40 வயசா, 25, 60, 40, 55, 85 ஆரம்பிச்சு 7 வருஷத்துல வேர்ல்டு நம்பர் 1 பணக்காரன் ஆயிட்டாரா? சரி, உங்க கால்குலேஷன் படி, எக்ஸ்கியூஸ் மீ, ஸோ உங்கள் மைண்ட் செட் படி இப்போ நீங்கள் என்ன மைண்டில் இருக்கீங்கன்னா, நான் இப்போ தான் சார் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஜாலியாக 2-3 வருஷம் இருக்கிறேன், ஒரு 25 வயசுக்கு மேலே சம்பாதிக்க ஆரம்பிக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் இவர் சம்பாதிக்கணும்னு எந்த வயசுல திரும்ப நினைச்சாரு? 13 வயசுல. எக்ஸ்கியூஸ் மீ, 13 வயசுல அவர் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. அவர் லைஃப்ல ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி வந்து கொக்கோ கோலா. இன்னைக்கு கொக்கோ கோலா தான் அவரு ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர். ஓகே, ஸோ எதுக்காக இதை சொல்றேன்னா, வெறும் இன்வெஸ்டிங் ட்ரேடிங் மட்டும் வச்சுக்கிட்டு நீங்க எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். வேர்ல்டுலேயே நம்பர் 1 பணக்காரனா கூட ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் நீங்க 13 வயசுல உங்களை இன்வெஸ்ட் பண்ணுன்னு சொல்லல, 18 வயசுல தான் இந்தியாவில இருந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா அந்த வயசுல தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஒரு டிமேட் அக்கௌண்ட் மூலிமா நீங்க எவ்வளவு வேணாலும் ஏர்ன் பண்ண முடியுறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இவர் இந்தியாவின் வாரன் பஃபெட்னு சொல்லுவாங்க. ராகேஷ், அவர் பேர் கொஞ்சம் காமெடியா இருக்கும், ஆனா அவரோட லைஃப் சூப்பரா இருக்கும். ராகேஷ் ஜிம்சன் போலாம். ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி தான் இறந்துட்டாரு. அவரும் உங்களை மாதிரி ஒரு காமர்ஸ் ஸ்டூடெண்ட், ஒரு ஆடிட்டர், பாம்பேல இருக்கிற ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். அவர் 1992ல ஒரு 5 lakhs rupees வச்சுக்கிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு வந்தாரு. 2 இயர்ஸ் முன்னாடி அவர் இறக்கிறப்ப அவருடைய அசெட் வேல்யூ மோர் தென் 40,000 crores. இத்தனையும் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல ஏர்ன் பண்ணாங்க. இவங்க எல்லாமே இந்தியாவோட சக்சஸ்ஃபுல் இன்வெஸ்டர்ஸ். வெறும் 5 லட்சம், 10 லட்சம், 1 கோடி, 2 கோடின்னு வச்சுட்டு ஆரம்பிச்சு இன்னைக்கு 50,000 கோடி, 1 லட்சம் கோடின்னு வச்சுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம பார்த்தது தியரிட்டிக்கல். ஸோ எப்படி நம்ம வந்து ஓகே சார், எனக்கு மார்க்கெட்லாம் புரியுது, இந்த சைஸில் இருக்குது, இது மாதிரிலாம் செஞ்சு நான் ஏர்ன் பண்ண முடியும், இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, வேர் ஷுட் ஐ ஸ்டார்ட்? நமக்கு தெரிஞ்ச ஒரு லேர்னிங் ஸ்கில்ஸை டெக்னிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முதல் படி என்ன அப்படின்னா, யூ ஷுட் ஓப்பன் அ டிமேட் அக்கௌண்ட். எத்தனை பேருக்கு டிமேட் அக்கௌண்ட்னா தெரியும்?
சப்ஜெக்டில் கவர் ஆகிருக்கா? ஸோ முன்ன நம்ம சொன்ன மாதிரி டிமெட்டீரியலைசேஷன் அக்கௌண்ட், வெரி குட். ஸோ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னா நமக்கு டிமேட் அக்கௌண்ட் இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. நம்ம பேங்க் அக்கௌண்ட் மூலிமா நம்ம ஃபண்ட்ஸை டிரான்சாக்ஷன் பண்ணுறோம். அது மாதிரி ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சு தான் நம்ம ஒரு ஷேர்ஸை வாங்கி ஹோல்ட் பண்ண முடியும், விற்க முடியும். ஸோ அந்த டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னா யூ நீட் these 3 things. ஒரு ஆதார் கார்டு, ஒரு பேங்க் அக்கௌண்ட், ஒரு பேன் கார்டு. இது மூணும் இந்தியாவில் யார்கிட்ட இருக்கோ 18 வயசுக்கு மேலே இருந்தால் அவங்களால ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதை வச்சு நீங்கள் எது நூற்றுக்கணக்கிலையும் பண்ணலாம், லட்சக்கணக்கிலையும் பண்ணலாம், கோடிக்கணக்கிலையும் பண்ணலாம். வாட் எவர் மே பி யுவர் திங், யூ நீட் த பேசிக் திங்ஸ். அதே மாதிரி who can invest and trade in financial markets? நீங்கள் படித்து முடிச்சு ஒரு ஜாப் சீக்கராக இருக்கலாம், ஆர் யூ மே பி a working person. சார் நான் ஏற்கனவே ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், அந்த சேலரியும் வாங்கிட்டு இருக்கேன். நான் பார்ட் டைமாக என்னுடைய டைமில் நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும். ரிட்டையர்டு பர்சன், நான் சொன்ன மாதிரி வாரன் பஃபெட்டுக்கு 92, ஆனால் நம்ம ஊரில் 60, 58 ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ தேர் இஸ் நோ ரெஸ்ட்ரிக்ஷன். அடுத்தது ஹோம் மேக்கர். சார் நான் படித்து முடிச்சுட்டேன், கல்யாணம் ஆகிடுச்சு, வீட்டிலே தான் இருக்கேன், என்னால் ஏர்ன் பண்ண முடியுமா, ஏதாவது செஞ்சு எக்ஸ்ட்ராவாக ஏர்ன் பண்ணி என் ஃபேமிலி சப்போர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். எனி பிஸ்னஸ் பர்சன், நான் ஏற்கனவே 2-3 பிஸ்னஸ் பண்ணுறேன் சார், தேர்டாக இன்னொன்றும் பண்ண முடியுமானா தாராளமாக பண்ணலாம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ், நான் சொன்ன மாதிரி வாரன் பஃபெட் மாதிரி நீங்கள் 13 வயசு ஆரம்பிக்கிறதுனாலும் ஒன்ஸ் யூ கிராஸ் 18 years அப்படின்னா யூ கேன் ஸ்டார்ட் இன்வெஸ்டிங். அண்ட் மெயினாக என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது வித் பிஸ்னஸ்க்கு இந்த பிஸ்னஸ்க்கு. சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா மினிமம் 1 lakh இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஒரு பொட்டிக்கடை ஆரம்பிக்கணும்னா கூட நீங்கள் 1 lakh இல்லாமல் உங்களால் எதுவும் பண்ண முடியாது. வேற இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப லோ கேபிட்டல், ஈவன் 100 rupees வச்சு கூட யூ கேன் ஸ்டார்ட் ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக் மார்க்கெட். மார்க்கெட்டிங் ஒர்க் இல்லாத ஒரே தொழில் இதுதான். உங்கள்கிட்ட இருக்கிற ஸ்டாக்ஸை தாராளமாக நீங்கள் மார்க்கெட்டில் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் எப்போ வேணாலும் விற்க முடியும். இதுக்குன்னு நீங்கள் போய் யாருக்கிட்டையும் மார்க்கெட்டிங் ஒர்க் பண்ண தேவையில்லை. ப்ரைஸ் நெகோசியேஷன், நீங்கள் கோல்டை விற்றால் கூட நீங்கள் ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற உங்கள் செயினை கொண்டு போய் உங்கள் பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கொடுத்தா கூட நீங்கள் ஒரு ரேட் சொல்லுவீங்க, அவர் ஒரு ரேட் சொல்லுவார். கடைக்கே எடுத்துகிட்டு போனால் கூட ஒரு ரேட் சொல்லுவாங்க. சார் வாங்குற வேலை விற்கிற வேலை இது, எக்ஸ்சேஞ்சுனா இந்த காஸ்ட்டு, கேஷ் வேணும்னா இந்த காஸ்ட் சொல்கிறாங்களா இல்லையா? ஆனால் ஒரு கோல்டே கூட நெகோஷியேட் பண்ணி தான் வாங்குவாங்க. ஆனால் ஒரு ஸ்டாக்ஸை வந்து நெகோஷியேட் பண்ணாமல் மார்க்கெட் ரேட்டுக்கு உங்களால் விற்க முடியும். உங்கள்கிட்ட 1 ஷேர் இருந்தாலும் விற்க முடியும், 1 லட்சம் ஷேர் இருந்தாலும் விற்க முடியும். அதே மாதிரி இந்த பிஸ்னஸ்க்கு உங்களுக்கு எந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், லொக்கேஷன் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் இந்தியாவில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, ஒரு மொபைல் ஃபோனும் அந்த இடத்துல ஒரு இன்டர்நெட் கனெக்ஷனும் இருந்தால் நீங்கள் தாராளமாக இந்த பிஸ்னஸ் பண்ண முடியும். ஃப்ளெக்சிபிள் டைமிங்ஸ், நான் சொன்ன மாதிரி இதை யார் வேணாலும் பண்ணலாம். ஒரு ஃபுல் டைமாகவும் பண்ணலாம், இல்லை ஒரு பார்ட் டைமாக உங்கள் ஃப்ரீ டைம்லையும் பண்ணிட்டு போகலாம். ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கேன் பி டிசைடட் பை யூ. நிறைய பேர் என்கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, சார் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு. நான் சிம்பிளாக சொல்லுவேன், அது நீங்கள் எவ்வளோ நினைக்கிறீங்களோ அதை செய்யலாம். சார் மாதம் எனக்கு 5000 வருமானம் வந்தால் போதும் சார் அப்படின்னா பண்ணலாம். சார் மாதம் 5 லட்சம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறதுனாலும் பண்ணலாம். உங்கள் கேபிட்டலுக்கு தகுந்த மாதிரி தாராளமாக எவ்வளோ வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணலாம், எவ்வளோ வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். முக்கியமானது அக்கௌண்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் நமக்கு கிடையாது. ஏன்னா ஒன்ஸ் நம்ம டிமேட் அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம்னாவே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே நம்ம சாஃப்ட்வேர்லேயே ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. நீங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா நீங்கள் ஒரு அக்கௌண்டிங் டீமே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சேலரி கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். பட் இங்கே உங்களுக்கு அது மாதிரி எந்த ஒர்க்குமே கிடையாது. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் இஸ் அவைலபிள். நான் சொன்ன மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ ட்ரேட் பண்ணுறதோ வெறும் யூடியூப் பார்த்தோ புக்ஸை படித்தோ பண்ணலாம், பட் எஃபிஷியண்ட்டாக பண்ண முடியாது. அதே மாதிரி நீங்கள் எந்த பிஸ்னஸ் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க, யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் உங்கள் ஏரியாவில் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு மளிகை கடையோ மெடிக்கல் ஷாப்போ நடக்குது, நீங்கள் அவர்கிட்ட போய் ஆனால் எனக்கு சொல்லிக் கொடுங்க, நானும் ஒரு கடை ஆரம்பிக்கலாம்னு இருந்தால் எத்தனை பேர் உங்களுக்கு டீச் பண்ணுவாங்க?
ஏன்னா நீ கற்றுக்கிட்டு ஏன் என்னுடைய பொழப்புக்கு வேலை வைக்கலான்னு பார்க்குறியான்னு சொல்லி குறைச்சிடுவாங்க. ஆனால் இந்த பிஸ்னஸ்க்கு தான் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் 100% கிடைக்கும். ரீசன் என்னன்னா இந்த பிஸ்னஸில் காம்படிட்டர்ஸே கிடையாது. நான் என்ன செய்யணும் அதை பார்த்து நீங்கள் அப்படியே செஞ்சாலும் என்ன அது 1% கூட பாதிக்காது. அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட் நிறைய பேர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் முக்கியம், இஸ் இட் லீகல் அண்ட் சேஃப்? இன்னைக்கு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை யூஸ் பண்ணி தான் நிறைய எல்லா விதமான ஃப்ராடுத்தனமும் நடக்குது. யாராச்சும் வந்து சார் தம்பி நீ 1 லட்சம் கொடு, மாதம் ஆனால் உனக்கு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் படித்தவங்க படிக்காதவங்க சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே கொண்டு போய் பணத்தை கொடுத்துருவாங்க. அவன் 2 மாதம் உங்ககிட்ட வாங்கின பணத்துலேருந்தே 10,000 கொடுத்துட்டு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் சேர்ந்தவொடனே எஸ்கேப் ஆகிடுவாங்க. இதுதான் நடக்குது. இது ஸ்டாக் மார்க்கெட் மேலே தப்பு இல்லை. ஸ்டாக் மார்க்கெட் பேரை சொல்லி ஃப்ராடுத்தனம் பண்ணி சம்பாதிக்கிறாங்க. அது தெரியாமல் யாராச்சும் நீங்களோ உங்கள் பேரண்ட்ஸோ உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களோ ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ எங்கேயாவது போய் நான் பணம் கொடுக்குறேன் எனக்கு மாதம் ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிச்சு கொடுப்பாங்கன்னா தயவு செய்து நம்பாதீங்க. யாராலையும் அப்படிலாம் பண்ண முடியாது, பண்ணவும் கூடாது. நீங்கள் வந்து 100% சேஃபாக லீகலாக பண்ணணும்னா டிமேட் அக்கௌண்ட் மூலிமா மட்டும்தான் பண்ண முடியும். உங்கள் பேரில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் இன்வெஸ்டிங் ட்ரேடிங் கரெக்டாக கற்றுக்கிட்டு செஞ்சால் மட்டும்தான் இதில் ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் செய்யாமல் யார் பேச்சாவது நம்பி பணத்தை கொடுத்து யாரும் ஏமாந்துடாதீங்க. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்தவரைக்கும் எல்லா ஃபண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸும் பேங்க் அக்கௌண்ட் மூலிமா மட்டும்தான் நடக்கணும். அது யார் பேரில் டிமேட் அக்கௌண்ட் இருக்கோ அவங்க பேங்க் அக்கௌண்ட் மூலிமா மட்டும்தான் நடக்கணும். சார் டிமேட் அக்கௌண்ட் என் பேரில் இருக்குது, எங்கள் அப்பா அக்கௌண்ட்லேருந்து நான் ஃபண்டை மாற்ற முடியுமா, என் ப்ராஃபிட்டை வந்து என்னுடைய பிரதரோட அக்கௌண்ட்டுக்கு மாற்ற முடியுமா அப்படின்னா முடியாது. உங்கள் அக்கௌண்ட்லேருந்து தான் ஃபண்டு உள்ளே வரும், உங்கள் அக்கௌண்ட்டுக்கு மட்டும்தான் ஃபண்டு வெளியில் போகும். பக்காவாக செக்யூர் சிஸ்டம். அதனால தான் உங்கள் ஆதார் கார்டு பேன் கார்டு இதெல்லாம் வச்சு லிங்க் பண்ணி தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது 1 lakh rupees இருந்தாலும் சரி 1 crore இருந்தாலும் சரி இல்லை எவ்வளோ இருந்தாலும் சரி இதுதான் ப்ரொசீஜர். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. வெறும் 100 rupees நீங்கள் எதையாவது வாங்கி ஹோல்டு பண்ணணும் விற்கணுன்னாலும் ஒரே ப்ரொசீஜர் தான். அதனால் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாமல் நீங்கள் இதை செய்யவே முடியாதுங்கிறத மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. யாராச்சும் நீ ஃபண்டை மட்டும் கொடு, நான் வாங்கி இன்னொரு அக்கௌண்ட்டில் போட்டு ட்ரேட் பண்ணி உனக்கு நான் மாதம் இவ்வளோ கொடுக்குறேன்னு சொன்னால் தயவுசெய்து நம்பி பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. ஓகே, அதான் நோ டீலிங்ஸ் டன் இன் கேஷ். அதே மாதிரி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட்டே ஸ்டார்ட் பண்ண வாட்டி கூட இப்போ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜரோ சப்ரோக்கரே கூட நீங்கள் ஒரு 5 லட்சம் கேஷாக கொடுங்க, நான் வாங்கி மார்க்கெட்டில் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி தரேன்னா கூட கொடுக்கக்கூடாது. என் அக்கௌண்ட்டில் போட்டுறேன், நீங்கள் அதை செஞ்சு கொடுங்க, ஆனால் உங்கள் கையில் நான் பணமாக கொடுக்க மாட்டேன்னு தான் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே, ஸோ இதெல்லாம் செஞ்சீங்கன்னா தான் தீஸ் ஆர் ஆல் த லீகல் ஸ்டெப்ஸ். எப்படி செஞ்சால் சேஃபாக இருக்குங்கிறது நான் சொல்லிட்டு இருக்கேன். ஏன்னா நிறையா பேர் ஏமாந்து போகிறது ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை, ஸ்டாக் மார்க்கெட்டை பேரை சொல்லி ஏமாத்துறவங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அதே மாதிரி அமௌண்ட் வில் பி ஆட்டோமேட்டிக்லி கிரெடிட்டட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணாலும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, ஒரு ப்ராடக்டை வாங்கிட்டீங்க, அதை நல்ல லாபத்துக்கு ஒரு கஸ்டமர்கிட்ட விற்றுட்டீங்க, இதோட டிரான்சாக்ஷன் முடிஞ்சுதா? வாங்கின ஒரு பணத்தை அவங்ககிட்ட திருப்பி கொடுக்காத வரணும், அது உங்கள் ப்ராஃபிட்டே கிடையாது. ஒன்ஸ் அதை வாங்கிட்டு ஒருத்தர் எஸ்கேப் ஆகிட்டாருனா கூட முடிஞ்சது. ஆனால் ரைட் வருவோம். ஆனால் இந்த பிஸ்னஸில் ஒன்று தான், நீங்கள் ஃபண்ட்ஸை வாங்கினாலும் ஐ மீன் விற்று அடுத்த 2வது நாள் நீங்கள் தூங்கிட்டு இருந்தால் கூட அக்கௌண்ட்டில் உங்கள் ஃபண்ட்ஸ் வந்துடும். ஓகே, ஸோ அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக சேஃபாக இருக்கிற பிஸ்னஸ் இது. இப்படி நடக்கணும்னா உங்களுக்கு வந்து டிமேட் அண்ட் ஆதார் கார்டு வேணும். வாட் டு லேர்ன் பிஃபோர் ஸ்டார்டிங் டு இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட். இதெல்லாம் ஓகே, என்னன்னு சொல்லிட்டீங்க, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டீங்க. பட் இதை நான் செய்யணும் அப்படின்னா நான் என்னென்னால கற்றுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சுக்காம கற்றுக்காம நான் ஏதாவது செஞ்சேன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் திங் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது மார்க்கெட் அனாலிசிஸ். வாட் யூ மீன் பை மார்க்கெட் அனாலிசிஸ்? நீங்கள் சாதாரணமாக ஒரு ஷர்ட் வாங்கணும், பேண்ட் வாங்கணும், எந்த பொருள் வாங்கணும்னாலும் நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் வாங்குறீங்களா? ஒரு ட்ரெஸ் வாங்கணும்னா கூட அந்த ட்ரெஸ் வந்து என்ன மெட்டீரியல்,
என்ன கம்பெனி, இந்த ரேட்டுக்கு இதை வர்த்தா, சாயம் போகுமா போகாதா, இதெல்லாம் கண்டுபிடிச்சி தான் வாங்குறீங்க. அப்படின்னா நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கணும், ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணணும்னாலும் அந்த கம்பெனியை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் வாங்க முடியாது. ஓகே, இப்போ டாடா ஸ்டீல் அப்படின்னா ஒரு நல்ல கம்பெனி தான். ஆனால் அது நல்ல கம்பெனிங்கிற ஒரே காரணத்துக்காக ஹை ப்ரைஸ் கொடுத்து நீங்கள் வாங்கிடக்கூடாது. பழமொழி சொல்கிறாங்க, தங்க ஊசினாலும் கண்ணில் குத்திக்க முடியாது. அதனால் எந்த ப்ராடக்ட் எந்த கம்பெனினாலும் அதை அனலைஸ் பண்ணாமல் வாங்கக்கூடாது. ஸோ மார்க்கெட் அனாலிசிஸ்னால் எந்த ஸ்டாக்கில் வாங்கணும், எந்த டைமில் வாங்கணும். ட்ரேடிங் சிஸ்டம், அடுத்தது ட்ரேடிங் சிஸ்டம்னா ஹவு டு இன்வெஸ்ட் அண்ட் ட்ரேட். நான் சொன்ன மாதிரி இந்த ட்ரேடிங் சிஸ்டம் வந்து 2 வகையில் பண்ணலாம். ஒன்று வந்து மொபைல் ஆப் யூஸ் பண்ணி பண்ணலாம், இன்னொன்று வந்து கம்ப்யூட்டர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ இது ரெண்டுக்குமே கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும், அதை நீங்கள் கற்றுக்கணும். அண்ட் த தேர்ட் திங் இஸ் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். யூஸ்வலாக டிரைவிங் கிளாஸ் போகிறோம், என்னென்னாலும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எப்படி வண்டியை ஸ்பீடாக ஓட்டணும்னு மட்டும் சொல்லித் தராங்களா, இல்லை எப்போ கரெக்டாக நிறுத்தணும்னு சொல்லித் தராங்களா? எப்படி நம்ம டிரைவிங்கில் வந்து ஆக்சிலேட்டர், கிளட்ச், பிரேக் 3மே முக்கியம். ஒரு வண்டியை ஸ்பீடாக ஓட்டுறதுக்கும் தெரியணும், அதை நினைச்ச உடனே நிறுத்துறதுக்கும் தெரியணும். அது மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டோம், அது எந்த ரேட்டுக்கு வாங்கினா ரிஸ்க் கம்மி, எந்த டைமில் வாங்கினா ரிஸ்க் கம்மிங்கிறதும் தெரியணும். அதையும் மீறி ஏதாவது தப்பாக நடந்துருச்சுனாலும் அந்த லாஸ்ட்லேருந்து நம்ம எப்படி ரெக்கவர் ஆகி வரணும்னு தெரியணும். அதுதான் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கற்றுக்காம, அதை பற்றி தெரிஞ்சுக்காம கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸ் பண்ணவே கூடாது. ஸோ நீங்கள் மார்க்கெட் அனாலிசிஸ், ட்ரேடிங் சிஸ்டம், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை 3ஐயும் கற்றுக்கிட்டு தாராளமாக பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலி அபவுட் அவர் கம்பெனி. ஸோ நான் சொன்ன மாதிரி நான் பாஸ்ட் 20 இயர்ஸாக அதை பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஐம் அன் இன்வெஸ்டர், ட்ரேடர், ட்ரெயினர், போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட், அட்வைசர் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்கேன். வி ஹேவ் கிளைண்ட்ஸ் இன் இந்தியா, US அண்ட் UK. என்னை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா, நான் சொன்ன அந்த சப்ரோக்கிங்ஸ்னு சொல்கிறோம்ல, அதில் நாங்கள் ஏஞ்சல் ஒன் அண்ட் ICICI. ஸோ இதில் நீங்கள் ஃப்ரீயாக கூட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் வேணும்னா யூ கேன் கால் மீ. And final part of the session. Any doubts? அதான் சொல்கிறேன், சப்ரோக்கிங் கம்பெனியில் ஓப்பன் பண்ணோம். நீங்கள் உங்களுக்கு வேணும்னு கான்டாக்ட் பண்ணுங்கள். I can open Demat account for you at free of cost. மைக் இருந்தால் அவங்கள்ட்ட கொடுங்க. ஆக்சுவலாக நம்ம பண்ணுற ப்ராசஸ் நடக்கிறது எல்லாமே நம்ம மொபைல் ஆப் மூலிமா பண்ணலாம், நம்ம மொபைல் ஃபோன் மூலிமா பண்ணுறோம். ஸ்டாக்ஸ் எங்கே லிஸ்டிங் ஆகிருக்குது, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். ஓகே, ஸோ இப்போ எப்படி கடையில் வந்து நகை கடையில் நகை இருக்குது, துணி கடையில் துணி இருக்கும், அது மாதிரி இந்த நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலையும் ஷேர்ஸ் லிஸ்டிங் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அந்த எக்ஸ்சேஞ்ச் வந்து மும்பையில் இருக்குது, நீங்கள் அங்கே தான் வாங்க முடியும், அங்கே தான் நீங்கள் விற்க முடியும். அதை வாங்கி விற்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தேவை, ஒரு டிமேட் அக்கௌண்ட். இப்போ அந்த டிமேட் அக்கௌண்ட் யார் கொடுக்குறா, ப்ரோக்கிங் கம்பெனிஸ். இப்போ உதாரணத்துக்கு இப்போ எங்கள்கிட்ட வந்தால் நாங்கள் உங்களுக்கு அந்த டிமேட் அக்கௌண்ட் ஃப்ரீயாக ஓப்பன் பண்ணிடுவோம். ஒன்ஸ் அதை ஓப்பன் பண்ணிடுறீங்க, பண்ணதுக்கப்புறம் அந்த ஆப் மூலிமா நீங்கள் அந்த எக்ஸ்சேஞ்சில் ஒரு ஷேர் வாங்குறீங்க.
அந்த ஷேர் வந்து உங்களுக்கு எங்கே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், நீங்கள் இப்போ எங்கிட்ட ஓப்பன் பண்ணீங்களா ஒரு டிமேட் அக்கௌண்ட், அந்த டிமேட் அக்கௌண்ட் தான் ஸ்டோர் ஆகிடும். ஒரு வாங்கி ஒரு 10 நாளோ 20 நாளோ கழிச்சு உங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. அப்போ நீங்கள் அதை செல் பண்ணணும். அப்போ நீங்கள் மொபைல் ஆப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற ஷேர்ஸ் எக்ஸ்சேஞ்சில் செல் ஆகிட்டு அதுக்குண்டான ப்ராஃபிட்டும் அசலும் லாபமும் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சார் இப்போ டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் தான் நமக்கு அந்த மொபைல் ஆப் கிடைக்கும். எஸ், டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றப்ப தான் உங்களுக்கு அந்த ஆப்பே கொடுப்பாங்க. சார் நெக்ஸ்ட் மினிமம் எந்த அக்கௌண்ட்ல இருந்து மார்க்கெட்டிங் இன்வெஸ்ட் பண்ணலாம்? அதெல்லாம் சொல்றேன், வெறும் 100 ரூபா கூட போதும். சார் இப்போ 5000 என்கிட்ட இருக்கு, நான் எவ்வளவு earn பண்ண முடியும்? ஆவரேஜா பாத்தீங்கன்னா இந்த மார்க்கெட்ல per month around 5% 5 to 10% earn பண்ணலாம். ஒரு 5000 உங்கள்கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது டிஃபரன்ஸ் ட்ரேடிங் மெத்தட் இருக்குது. பேசிக் லெவல், அட்வான்ஸ் லெவல். நாம இப்போ சிம்பிளாக சொல்கிறோம், உங்களால் எவ்வளோ ஸ்பீடாக ஒரு வெஹிக்கிள் ஓட்ட முடியும், அது வெஹிக்கிளை பொறுத்து இருக்குது. சைக்கிளை கொடுத்தா ஒரு ஸ்பீடு, பைக்கை ஒரு ஸ்கூட்டியை கொடுத்தா வேறு ஸ்பீடு. ஓகேவா? அது மாதிரி நம்ம எந்த ட்ரேடிங் மெத்தடை யூஸ் பண்ணால் எவ்வளோ ஏர்ன் பண்ணலாம். 5000 வச்சுக்கிட்டு மாதம் 1000 ரூபாயும் சம்பாதிக்க முடியும், மாதம் 2000 சம்பாதிக்க முடியும். எத்தனை மந்த் வரையும் அதை earn பண்ணலாம்? வெயிட் பண்ண ஒரு ஒன்றா முடிச்சேன். ஸோ அது மாதிரி ட்ரேடிங் மெத்தட் முக்கியம். அடுத்தது உங்களுக்கு வந்து அந்த ட்ரேடிங் பண்ணுறதுக்கான மெத்தட் தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுக்கு சைக்கிளில் ஓட தெரியல, எடுத்தோன்னா உங்களால் ஸ்கூட்டி எத்தனை மந்த் வரையும் நான் earn பண்ணலாம்? லைஃப் லாங். நீங்கள் இப்போ 5000 வாங்குறீங்க, அந்த ஷேரை விற்றுறீங்க, மறுபடியும் இன்னொரு ஷேரை கூட வாங்கலாம், மறுபடியும் அதை கொஞ்ச நாள் கழிச்சு விற்கலாம். இது மாதிரி நீங்கள் லைஃப் லாங் பண்ணிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ. Any other question? Silence, ஒரு 5 minutes முடிச்சலாம். அனலைஸ் பண்ணணும். ஒரு பெரிய கம்பெனியாக இருந்தால் கண்டிப்பாக லாபம் வரும், சின்ன கம்பெனினா நஷ்டம் வரும் தான் கிடையாது. சின்ன கம்பெனியோ பெரிய கம்பெனியோ அது கரெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கா, அது கரெக்டான ப்ரைஸ் இருக்குதான்னு அனலைஸ் பண்ணிட்டு வாங்கினா ப்ராஃபிட். இந்தியாவில் 5000 கம்பெனிஸ் மேலே இருக்குது. அதில் டாப் 100 கம்பெனிஸ் தான் பெரிய கம்பெனி, மீதி எல்லாமே சின்ன கம்பெனி தான். இப்போ நீங்கள் வழக்கமாக வச்சுருக்கீங்க பேங்க், அந்த பேங்க்கில் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஐசிஐசி பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க் இருக்குல்ல, அந்த பேங்க்கே கூட ஒரு ஸ்டாக், அந்த பேங்க்கே ஒரு ஸ்டாக் தான். நீங்கள் அந்த பேங்க்கில் கூட இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஒரு அமௌண்ட் 5000 இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படினா நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம என்ன அமௌண்ட் பண்ணலாமா இல்ல அதே அமௌண்ட் தான் தாராளமாக பண்ணலாம். நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு வெறும் 500 ரூபா தான் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் உங்களுக்கு புரிஞ்சு போச்சு 5000 பண்ணுறீங்க, மறுபடியும் உங்கள்கிட்ட ஃபண்டு வருது, ஆட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு அவசர தேவைக்கு ஃபண்டு உங்களுக்கு தேவை, வெளியில் எடுத்துக்கலாம். எப்போ வேணாலும் ஃபண்டை எவ்வளோ வேணாலும் உள்ளே கொண்டு வரலாம். யூஸ் பண்ணுற ஃபண்டை நீங்கள் எப்போ வேணாலும் வெளியே எடுத்துக்கலாம். இல்லை நீங்கள் வாங்கிட்டீங்க, ஸ்டாக்ஸாக தான் இருக்குது, ஆனால் ஒரு அவசர தேவைக்கு உங்களுக்கு பணம் தேவை அப்படின்னா அந்த ஸ்டாக்ஸ் எடுத்துட்டு கூட அந்த ஃபண்டை நீங்கள் வெளியே எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஒன்று தான்மா. ஸ்டாக்ஸுங்கிறது நீங்கள் டைரெக்டாக வாங்குறது, மியூச்சுவல் ஃபண்டுங்கிறது இன்னொரு கம்பெனி மூலியமாக வாங்குறது. உங்களுக்கு சிம்பிளாக புரியுற மாதிரி சொல்லணும்னா, நீங்கள் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா உங்கள் 2 வீலரை மட்டும் வச்சுக்கிட்டு போகிறது, நீங்களாக வண்டி ஓட்டிட்டு போகிறது ஸ்டாக்கில் பண்ணுற மாதிரி, பஸ் பிடிச்சி போகிறது மியூச்சுவல் ஃபண்டில் போகிறது. ரெண்டுமே அந்த இடத்துல ஜாயின் பண்ணிடுவீங்க. ஆனால் இங்கே நீங்கள் வேகமாக போகலாம், பஸ்ஸில் போகிறப்ப ஸ்லோவாக தான் போகணும். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் இஸ் a way of investing in stock market. அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணல, மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக இன்வெஸ்ட் பண்ணுறோம். ஸ்டாக் மார்க்கெட் இருக்குது, நான் அந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் டேரெக்டாக நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த ஸ்டாக்ஸில் டேரெக்டாக பண்ணாமல் இன்னொருத்தர் மூலியமாக பண்ணுறதுனா மியூச்சுவல் ஃபண்டு மூலியமாக பண்ணுறோம். அதே மாதிரி இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம்ல, எல்லாமே வந்து பேங்க் ட்ரான்சாக்ஷன் மூலமா தான் நடக்குது. எஸ், அதே மாதிரி இப்போ நம்ம அந்த பேங்க் ஷேர்ஸ் அதெல்லாம் வந்து அத்தாரிட்டிஸ் வந்து செபி. இல்ல சார், அப்போ இப்போ நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், அந்த ஷேர்ஸ் வாங்கிட்டோம்
அதெல்லாம் அதுதான் உங்களுக்கு ரிசிப்ட், அந்த டாக்குமெண்ட்ஸ் தான் உங்கள் டிமேட் அக்கௌண்ட் வரும். அதான் அதெல்லாம் வந்துடும். அது ஸ்டோர் பண்ணி வைக்கிறவங்க தான் டிமேட் அக்கௌண்ட். நீங்கள் எந்த ஸ்டாக்கு எந்த டேட்டில் எவ்வளோ வாங்குறீங்க, என்ன ப்ரைஸில் வாங்குறீங்க, அது இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, லாஸில் இருக்குது, எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கிறவங்க தான் டிமேட் அக்கௌண்ட். இந்த டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கு தான் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ தட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டிமேட் அக்கௌண்ட். தட் இஸ் பாஸ்புக் உங்கள் பேங்க்கில் எவ்வளோ ஃபண்ட் இருக்குது, எப்போ ஃபண்டை உள்ளே கொண்டு போனீங்க, எப்போ வெளியெடுத்தீங்க, எல்லாம் இருக்கா. அது மாதிரி டிமேட் அக்கௌண்ட் ஸ்டேட்மெண்ட் எடுத்து பார்த்தா எந்த ஸ்டாக்கை எப்போ வாங்கியிருக்கீங்க, எவ்வளோக்கு வாங்கியிருக்கீங்க, இப்போ அது என்ன ரேட்டில் இருக்குது, அது எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது, எல்லாமே இந்த ஸ்டேட்மெண்ட் ஆகும். அதே மாதிரி டிமேட் அக்கவுண்ட் வந்து ஒரு சில பேங்க்ல மட்டும் தான் பண்ண முடியுமா இல்ல எல்லா பேங்க்லயும் பண்ணலாம் சார்? பேங்க்கில் மட்டும்தான் பண்ணவும் இல்லை, மொத்தத்தில் ஒரு ப்ரோக்கிங் கம்பெனி மூலிமா பண்ணணும். பேங்க் இஸ் ஆல்சோ ப்ரோக்கிங் கம்பெனி and there are 1000 companies, more than 1000 companies, broking companies இருக்கு. இப்போ நானே பார்த்தீங்கன்னா 2 கம்பெனியோட சப்ரோக்கர். ஒன்று வந்து ஐசிஐசி பேங்க், இன்னொரு வந்து ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிறது. ஓகே, இது ரெண்டுமே broking கம்பெனிஸ் தான். ரெண்டுமே ஆல் கம்பெனிஸ் ஆர் அப்ரூவ்டு பை செபி. என்ன பேங்க்கில் பண்ணால் ஒவ்வொன்றுக்கும் சார்ஜஸ் நடக்கும், சார்ஜஸ் அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் broking கம்பெனிஸில் சார்ஜஸ் கம்மியாக இருக்கும். இப்போ நான் சொன்ன ஃப்ரீயாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தரேன், அது வந்து ஏஞ்சல் ஒன் அப்படிங்கிற broking கம்பெனி. இந்தியாவிலே நம்பர் 2 broking கம்பெனி அவங்க தான். இப்போ இதே நீங்கள் ஐசிஐசியில் போய் ஒரு broking அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா 7 ரூபா கூட 8 ரூபா கூட சார்ஜ் பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ரேஷன் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணா அந்த லைட் ஆஃப் பண்ணி சார், இந்த கம்பெனியோட ரேட்டிங்ஸ் எப்படி சார் கிரெடிட் பண்ணுறேன், அதை நம்ம அனலைஸ் பண்ணுறது. ஸோ ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் நான் சொன்ன கேட்டிங்களா, அதுக்கு நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அதுக்கு இந்த செகண்டில் கொஸ்டின் ஆன்சர் சொல்ல முடியாது. ஒரு கம்பெனியை அனலைஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். அந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணி தான் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா வேணாம்னு முடிவு பண்ணணும். சரி, ஆக்சுவலாக 2 விஷயம் நம்ம பண்ணுவோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் எந்த கம்பெனி வாங்கலாங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸில் என்ன ப்ரைஸ் வாங்கலாம், இப்போ வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ். இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இதை 3 கற்றுக்காமல் நம்ம சக்ஸஸ் பண்ண முடியாது. சார் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்ரோச் பண்ணுறேன், ஐ கண்டக்ட் ட்ரைனிங் கிளாஸஸ் இன் மை ஆஃபீஸ். என் நம்பர் இதுதான், நோட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் பீப்புள் எல்லாத்துக்குமே என்னுடைய ஆஃபீஸில் ட்ரைனிங் கண்டக்ட் பண்ணுறேன். விருப்பப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். So if you like to undergo any training அப்படின்னா you can contact me. Excuse me, உங்களுக்கு நான் டிமேட் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணி கொடுத்து வேணுங்கிற ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன். சார் ஒரு டவுட் சார். சார் இப்போ நம்ம ஷேர் மார்க்கெட்டில் 5000 ருபீஸ் நம்ம போடுறோம்னா அந்த 5000 ருபீஸ் வந்து டிக்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குங்களா? கண்டிப்பாக நீங்கள் வாங்குகிற கம்பெனி தப்பாக பண்ணுறாங்க, அது நஷ்டத்தில் போகுதுன்னா நீங்கள் வாங்குகிற ஷேரோட ப்ரைஸும் குறையும், அப்போ டிக்ரீஸ் ஆகும். அதனால தான் ஒரு கம்பெனி அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறோம். அனலைஸ் பண்ணிட்டு வாங்குறப்ப தான் மேலே போகும். ஒரு கம்பெனி நல்ல கண்டிஷனில் இருக்கா, இப்போ வாங்கினா ப்ராஃபிட் வருமா, இல்லை கம்பெனி கீழே போகிட்டு இருக்குதா, அதெல்லாம் அனலைஸ் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். Any other questions? So இதான் என்னுடைய மொபைல் நம்பர் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், நோட் பண்ணிக்கோங்க. If you have any queries, ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், இல்லாட்டி கால் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும், இல்லை ஏதாவது ட்ரைனிங் வேணும்னாலும் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். Okay, thank you so much. So இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்புகிறேன். நீங்கள் நல்லா செய்யறதுக்கு கை தட்டா, நீங்கள் விட்டுக்கிறதுக்கு கை தட்டான்னு தெரியல. என்னப்பா யாராச்சும் ஒருத்தர் ஏதாவது ஒரு ஃபீட்பேக், யாராச்சும் ஒருத்தர் எதுக்கு அவங்க இருக்கிறதுலேயே சொல்லுங்கள். நல்லா இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, கேவலமாக இருந்துச்சுனாலும் பரவாயில்ல, எப்படியோ அவங்க சொல்லுங்கள், ஒரு ஃபீட்பேக் கொடுங்க. Or you can come here.
Any feedback? Okay. நான் வந்துட்டு ஒரு எப்படியானா இது ஒரு எஃபர்ட் போடணும் ஏதோ ஒரு ஒர்க் பண்ண சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு மோட்டிவ் தான் வந்தேன் அது நான் மெஹந்திலாம் போடுவேன் அது மூலயமா நான் எப்படி நிறைய ஒர்க் பண்ணுறது அப்படின்னு உங்ககிட்ட கற்றுக்கலாம் தான் வந்தேன் பட் நீங்கள் வந்து எனக்கு வேறு ரூட்டில் மாற்றி இன்னும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கா நீங்கள் செய்கிற பிஸ்னஸில் நீங்கள் எக்ஸ்போர்ட்டாக இருக்கீங்க அடிஷன் நிறைய உங்களுக்கு எப்போவுமே சொல்லுவோம் என்றைக்கும் ஒரே பிஸ்னஸை நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஓகே, வாரம் பக்கத்தோட ஸ்லைடு போட்டப்போ அதில் ஒரு வேர்டிங் சொல்லிருக்கு, அதை கவனிச்சிருக்கீங்க. அதாவது நெவர் டிபெண்ட் ஆன் சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம். ஒரே தொழிலை நம்பிக்கிட்டு இருக்காதீங்க, அடிஷனலாக இன்னொரு வருமானத்துக்கு வழி பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்கிற வேலையில் ஒரு வருமானம் இல்லைனாலும் இன்னொரு வருமானம் உங்களை காப்பாற்றும். அதனால தான் சொல்கிறேன், இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸை நீங்கள் ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற ஒர்க்கோட அடிஷனலாக இதை செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சம்பளத்திலே ஒரு எம்ப்ளாயாக இருக்கிறீங்கன்னா சேலரி ஒரு பக்கம், இந்த ட்ரேடிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த வருமானம் ஒரு பக்கம். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அந்த ப்ரொஃபஷனில் வர வருமானம் ஒரு பக்கம், இது அடிஷனலாக ஒரு பக்கம். இப்போ கல்யாண சீசனே இல்லாத ஒரு 3 மாதம் இருக்குது, அந்த 3 மாதம் உங்களுக்கு வருமானம் வருமா? வராது. ஆனால் இது வருஷம் பூரா வரும். உங்களுக்கு கோவிட் அப்போ லாக்டவுன் ஆனது தெரியும், 1 வருஷம் நகைக்கடை முதல் கொண்டு எல்லாத்தையும் மூடி வச்சாங்க. ஆனால் கோவிட் டைம்லையும் ஒரு நாள் கூட ஷட் டவுன் பண்ணாத, லாக்டவுன் ஆகாத ஒரே இண்டஸ்ட்ரி எதுனா இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட்ஸ் தான். இந்தியாவில் கடந்த 20 வருஷத்தில் வெறும் 2 கோடி டிமேட் அக்கௌண்ட் தான் இருந்துச்சு. ஆனால் கோவிட் வந்த அந்த ஒரே வருஷத்தில் அவேர்னஸ் மக்களுக்கு வீட்டுக்குள்ளே வந்துட்டு என்னடா பண்ணி ஏர்ன் பண்ணுறது, கடையெல்லாம் சாத்திட்டாங்க, ஸ்கூலை சாத்திட்டாங்க, காலேஜை சாத்திட்டாங்கிறப்ப தான் இந்த ஃபினான்ஷியல் மார்க்கெட் மேலே ஒரு கவனம் திரும்பி இதை நிறைய பேர் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணி 2022க்கு அப்புறம் கடந்த 2 வருஷத்தில் 2 கோடியாக இந்த டிமேட் அக்கௌண்ட் இன்னைக்கு 8 கோடியை கிராஸ் ஆகிடுச்சு. 20 வருஷமாக வராத வளர்ச்சி கடந்த 2 வருஷத்தில் வந்துச்சு. இந்த 8 கோடி 80 கோடி ஆகிற நாள் நம்ம தூரத்தில் இல்லை. அன்னைக்கு நீங்கள் லேட்டாக கற்றுக்கிறதோட இப்போ இருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சு ஏர்ன் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல, பட் நான் புரிஞ்சுக்கிட்டது தனி ரூட்ல இருந்துச்சு. நம்மளை கான்டாக்ட் பண்ணுறேன். தேங்க்யூ. வாங்க. ஃபினான்ஷியல் மார்க்கெட் வந்து நான் பேரண்ட்ஸ் பட் ஒரு ஓன் என்னோட ஸ்கில்ஸ் வச்சு பண்ண ஆக்சுவலி எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு செட்டில் ஆகணும் அப்படின்னு ஒரு செகண்ட் பார்ட்டு போகணும் அப்படின்னு ஒரு நம்ம ஸ்கில்ஸ் எவ்வளோ இருந்தாலும் டிபெண்ட் பண்ணாமல் இருக்கிற ஒரு செகண்ட் சோர்ஸ்லேருந்து பண்ணுற ஒரு ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் பார்க்கும்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. இன்றைக்கி அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நல்லா ஒரு என்னென்ன இருக்குது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் பண்ணுறதுக்கு எப்படிலாம் இப்போலேருந்தே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் ஒர்க் நீங்களே இப்போலேருந்தே எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃப்யூச்சருக்கு அது தேவை அப்படின்னு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் நான் ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணுறது வந்து டைம் இருக்கும். இப்போ இருந்தே எடுத்து இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் 5 இயர்ஸ் கிரெடிட் டைம் அப்படிங்கிற ஒரு சார். இந்த ட்ரைனிங்க்கு எவ்வளோ சார்? என்னென்ன ஓகே தேங்க்யூ.
Okay? Thank you. Thank you so much for your cooperation. My sincere thanks to the management, especially to Archana Madam, Principal Sir, Devi Madam, students, and each and everyone in this hall for your kind cooperation, for your patience, and giving me the opportunity to take this exam. See you soon. Thank you so much. Thank you. Thank you so much, sir, for your wonderful speech. End of the session, vote of thanks. This given by Mrs. A. Bhuneshwari, Assistant Professor, Department of Commerce. Thank you, sir. I express my heartfelt gratitude to all who have contributed for this distinguished program. First and foremost, I express my gratitude to our chief guest, sir, and for sharing this valuable insights among themselves. Then a special thanks to our chief guest, then our principal, sir, and our academic coordinator, Mrs. Archana Manigandan, and the management for organizing this wonderful, then a useful program for us. Thank you, sir. Thank you. Thank you. மேடம் அந்த பென் டிரைவ்